வைரம் சிறியதாக இருந்தாலும் விலைமதிப்பற்றது. வைரத்துடன் ஒரு அணிகலனை சேர்க்கும் போது அந்த அணிகலன் மேலும் உயர்வு பெறுகிறது. அதே போலதான் நமது சிறப்பு விருந்தினரும் தான் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் வைரக்கற்களாய் மின்னுகிறார். தன்னுடன் சேருபவர்களையும் மதிப்பு பெறச் செய்கிறார். மேடை பேச்சு, பட்டிமன்றங்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் அனைத்திலும் மணிமகுடமாய் திகழ்கிறார். அத்தகைய சிறப்பு விருந்தினரை நம்முடன் உரையாற்ற அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மந்த்ராவின் மந்திர மேடை. இந்த பேரை முதல்ல மெயிலில் அனுப்பிச்சு பார்க்கும்பொழுது ஒரு மேஜிக் ஷோக்கு தான் இந்த மாதிரிலாம் பேர் வைப்பாங்க. மந்திரம் ஒரு தந்திரம், மந்திர மேடை, பேஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம். அந்த மாதிரி பேர் அதுக்கு தான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். மந்த்ராவின் மந்திர மேடை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி மெயில் வந்தது இந்த கல்வி குழுமத்திலிருந்து. இதுக்கு முன்னாடி நடந்த இந்த விழாவுக்கான ஒரு லிங்க்கும் அமைச்சிருந்தாங்க, அதையும் பார்த்தோம். நல்லா இருந்தது. நல்லா இருந்ததுன்னு சொல்கிறத விட அது ஒரு சாதாரண வார்த்தை, வித்தியாசமாக இருந்தது. மேடைகளில் தமிழ் பேசணும் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய்கிட்டே இருக்குது. சுத்தமான தமிழில் பேசுறதுங்கிறது இல்லாமல் போச்சு. இப்போ தமிழுக்கான மேடைகள்ங்கிறது எண்ணிக்கையில் குறைந்து போய்கிட்டே இருக்குது. அதுவும் குழந்தைகள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் அது குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்புறம் அப்படி ஒரு சூழல் நிலவும் பொழுது இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு எடுத்து வைக்குது ஒரு பள்ளிக்கூடம் அப்படிங்கும்போது, அப்போ நிஜமாவே அது ஒரு மந்திர மேடையாக தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. பேச கூப்பிட்ருக்காங்க, சரி எல்லா இடத்துலையும் இப்படி தான் பேச கூப்பிடுவாங்க. ஒரு சின்ன அறிமுகத்தை பண்ணிவிட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது வேறு ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சியை நடத்திட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த பீமா வருஷன், சாதனா பாரதி மாதிரி ஆட்களெல்லாம் பேச விட்டுட்டு என்னை பேசுங்க அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரொம்ப அழகாக பேசினாங்க. நீங்கள் கை தட்டியே ஆகணும் அந்த குழந்தைகளுக்காக. சும்மா இந்த குழந்தைகளை தூக்கி வைக்கிறதுக்காகவோ அந்த குழந்தைகளை பாராட்டுவதற்காகவோ சொன்னது கிடையாது. இது நான் ஏன் முதல் பேரையும் கடைசி பேரையும் சொன்னேன்னா சட்டுன்னு ஞாபகம் இருந்தது. 5 குழந்தைகளும் அழகாக பேசிய குழந்தைகள், ஒன்று கூட சோட போகவே இல்லை. எத்தனை உதாரணங்கள் அந்த குழந்தைங்க எடுத்து எடுத்து சொன்னாங்க. ஒரு ஆச்சரியமான ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தைங்க கையில் எந்த குறிப்பு சீட்டும் வச்சுக்கவே இல்லை. ஒரு பேச்சாளர் உருவாகிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு பேச்சாளரை உருவாக்குகிற ஒரு மேடை இது நிஜமாகவே மந்திர மேடையாக இது மாற வேண்டும் அப்படின்னு சொன்னால், பேச்சாளர்கள் கையில் குறிப்பு சீட்டு இருக்கவே கூடாது. நீங்கள் வச்சுருக்கீங்களே அப்படிம்பீங்க, நான் பேசுகிறதுக்கான குறிப்பு சீட்டு இல்லை, இது உங்களுடைய நிகழ்ச்சி நிரலை கையில் வச்சுருக்கேன். ஏன்னா பேச்சு என்பது இங்கே என்ன தோணுதோ, இங்கே என்ன பதிவாயிருக்கோ அது வார்த்தையாக வாயிலிருந்து வரும்பொழுது தான் கேட்குறவங்க மனசில் கொஞ்ச காலம் நிற்கும். இன்னும் சொல்லணும்னா பிசின் மாதிரி போய் ஒட்டும். இல்லைன்னா இப்போ நான்ஸ்டிக் மாதிரி ஒட்டாமல் என்னமோ சொன்னாங்க, என்னமோ பேசினாங்கன்னு போய்கிட்டே இருக்கும். இந்த குழந்தைகள் எல்லாம் இந்த நூலை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இன்னும் மேலே வரணுன்றது தான் என்னுடைய மிகச்சிறந்த தாழ்மையான வேண்டுகோளும் கூட. நல்லதொரு மேடை இது, நிஜமாவே மந்திர மேடை தான், நிஜமாவே மந்திர மேடை. நாம தான் இயக்குனர், பின்னணி தான் நம்பிக்கை, நம்மளுடைய கிளைமேக்ஸ் தான் திரைப்படம். எவ்வளோ அழகான உதாரணம், எவ்வளோ அழகாக சொல்லிட்டு போங்க. சாதனா பாரதி சில பேச்சுக்கள் அப்படியே நிற்கும்மா. வயசெல்லாம் அதுக்கு கிடையவே கிடையாது. பெரிய ஆட்களோ வயசானவங்களோ வயது முதிர்ந்தவர்களோ தான் ஒரு மோட்டிவேஷ்னலாக ஒரு பேச்சு கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. இந்த வீணை வாசித்த பையன் இத்தினுண்டாக இருக்கான், காணாம போயிடுவான் போல இருக்குது வீணைக்கு நடுவில். அவன் வாசிக்கும் போது ஆசையாக இருந்தது. ஒரு பாடலுக்கு ஒரு ராகத்தை சொல்லி தாளத்தை சொல்லி மறக்காமல் அந்த நோட்ஸ் அப்படியே புதுசாக, அந்த விரல்கள் எல்லாம் எவ்வளோ பிஞ்சு விரல்கள் அந்த வீணையை மீட்டும் போது பார்க்க அழகாக இருக்குது. வீணை வாசிக்க தெரியுமான்னு கேட்டால் இங்கே யாருக்குமே தெரியாது, அவனை தவிர்த்து. இப்போ நம்ம முன்னாடி அவன் பெரிய கலைஞன் இல்லையா, வளர்ந்து வரக்கூடிய கலைஞன் அவன். அப்போ அதை விட்டுடக்கூடாது. வருஷத்துக்கு ஒரு தடவை மந்திர மேடைன்னு இந்த மந்த்ரா இங்கிலீஷ் ஸ்கூல் பண்ணாதான் நான் பண்ணுவேன்னு இதை விட்டுறக்கூடாது. இந்த பேச்சு ஒத்தொத்தர் பேச்சுலேயும் ஒரு நம்பிக்கை. எனக்கு பீமா வருஷனெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் வெக்கப்படுறேன். நான் தேவைக்கு அதிகமாக பொருட்களை வாங்காதேன்னு சொல்லும் பொழுதும்
கழிவுகளை சேர்க்காதீங்கன்னு சொல்லும்போதும் சம்மட்டியால் அடிக்கிற மாதிரியே இருந்தது அந்த பாயிண்ட் எல்லாம். ஆமாம், நிறைய நேரங்கள் அப்படித்தான் பண்ணிடுறோம். தேவையில்லாமல் தேவைப்படும் வாங்கி வச்சு வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த வீட்டை ஒழிக்கும் போது எல்லாரையும் சாடுவோம். ஒன்னால தான் குப்பை சேர்ந்தது, ஒன்னால யாரால சேர்ந்ததுன்னே தெரியாது. ஆனால் வீடு முழுக்க குப்பையாக இருக்கும். பொங்கலுக்கு ஒரு தடவை வீட்டை ஒழிக்கிறதுன்றது மாதிரி ஒரு வேலை எதுவுமே கிடையாது. அதுக்கு பீமா வருஷன் சொன்ன மாதிரி தேவையானதை வாங்கிட்டா குப்பை சேராதில்லை. எவ்வளவு அழகான ஒரு விஷயம் அது. அது ஒரு வாழ்க்கை பாடம். அவன் போட்டுட்டு வந்த ஆடை பாருங்க, வேட்டியும் சரி. இந்த வயசுலலாம் அப்படி வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் இருக்குமான்றதே தெரியல. இந்த மேடையில் பேசின பேச்சு நிறைய விஷயங்களில் சிறந்து விளங்குது. கூடுமானவரை ஆங்கில கலப்பில்லாத பேச்சு. முக்கால்வாசி இது தமிழில் பேசுறதுக்கான மேடை தானே, ஆங்கில கலப்பே இல்லை. ஏன்னா இப்போது நிறைய ஆங்கில வார்த்தைகள் எல்லாம் தமிழ் வார்த்தை மாதிரியே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆங்கில கலப்பே இல்லாமல் பேசிய குழந்தைகள். என்ன நினைவாற்றல்! அந்த ஷார்ட்ஸ் ஸ்க்ரீனில் போடுறவங்க தான் பார்த்து போடுறாங்க. அந்த புள்ள தண்ணி மாதிரி பேசிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய நினைவாற்றல்! பிறருக்கு எப்படி உதவி செய்யணும்னு சொன்ன விதம், தன்னம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொல்ல. நான் தோல்விதான் என்னுடைய தோழிகள் ஒரு பெண் சொன்னா இல்லையா, அதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும், ரொம்ப பெரிய தைரியம் வேணும். ஏன்னா இந்த வயசுல குழந்தைகள் பார்க்கக்கூடாத ஒரு விஷயம், காதால கேட்கக்கூடாத ஒரு விஷயம், வாயால் சொல்லக்கூடாத ஒரு விஷயமாக நாம் எல்லோரும் பார்க்குறதும் கேட்குறதும் என்னென்னா தோல்விங்கிற வார்த்தை. குழந்தை அதை கேட்டவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைய அதுலேருந்து ஒதுக்கி கொண்டு போயிடணும். அதை ஒரு பூதம் மாதிரி காமிக்கிறோம். ஆனால் ஒரு குழந்தை அனாயாசமாக சொல்லிட்டு போயிட்டா, தோல்விகள் தான் என் தோழிகள், அதனால் தான் நான் இன்னைக்கு நிற்கிறேன்னு சொன்னேன். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை அது. சில நேரங்களில் சிவனுக்கே உபதேசம் செய்தான் இல்லையா முருகன், அந்த மாதிரி இந்த குழந்தைகள் சொல்கிற பாடம் நெத்தியில் அப்படி மண்டையில் அடிக்கிற மாதிரி நிற்கிது. அழகான பேச்சு. பெரிய பேச்சாளராக நீங்கள் வர வேண்டும். இது அதற்கான முதல் படி, இது அதற்கான முதல் அடின்னு கூட சொல்லலாம். சின்னதாக 2 விஷயங்கள் மட்டும் என் தரப்பிலிருந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களை விட வயசில் பெரியவங்கன்றதுனால சொல்கிறேன். கூடுமானவரை மேடையில் பேசும் பொழுது தெரிந்த உதாரணங்களை மட்டுமே சொல்வதை தவிர்த்து கொஞ்சம் புதிய உதாரணங்களையும் சேர்த்து கொள்ளுங்கள். அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? நிறைய படிக்கணும், வாசிக்கணும், புத்தகங்களை நிறைய வாசிக்கணும். இந்த மாதிரி நம்ம அப்துல் கலாமை வேணுங்கிற மேடையில் சொல்லிட்டோம், திருவள்ளுவரை வேணுங்க, எல்லாரும் வேணும். அவங்கள மட்டுமே கொடுத்தா போதாது. இந்த உலகத்துக்கு நல்ல விஷயங்களை நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறத தாண்டி புதுசாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னா நிறைய வாசிக்கணும், நிறைய படிக்கணும். புத்தக ஆர்வம் இங்கே பேசின குழந்தைகளுக்கு நிறைய இருக்குன்னு காணொலியில் காமிச்சிங்க. அந்த ஆர்வம் வாழ்நாள் முழுவதும் தனியாத தாகமாக தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். படிக்கணும். படித்ததை 4 பேரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். படிக்கிற ஆர்வத்தை உங்களை போன்ற மற்ற மாணவர்களிடம் நீங்கள் விதைக்க வேண்டும். இன்றைக்கி நீங்கள் பேசினதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு தோணும், நம்ம பிள்ளைய இப்படி பேச வைக்கணும், நம்ம பிள்ளை இந்த மாதிரி பேசணும். அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கே தோணும், நான் இந்த மாதிரி மேடையில் பேசணும். இது எல்லாருக்கும் முதல் தடவையே கிடைச்ச வாய்ப்பாக கூட இருக்காது. ராஜவள்ளி மேடம் சொன்ன மாதிரி 3 முறை முயற்சி செய்து தோல்வியே தோழியானதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு இந்த மேடை முதல் முறையாக கிடைச்சிருக்கும், இல்லைன்னு சொல்லலை. அப்போ துவண்டு போயிடக்கூடாது. முதல்ல பேச்சாளர் ஆகணும்னா நிறைய வாசிக்கணும். புதிய 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 உதாரணங்கள் நீங்கள் எடுத்து தரதாக இருக்கணும். 2வது ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் வளர்ந்து பெரிய 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 மேடைகளை தொடும்பொழுதும் ஏறும்பொழுதும் வெளிச்சம் உங்கள் மீது பாயும் பொழுதும் கூடுமானவரை உங்கள் தரப்பு சாதனைகளை குறைவாக பேசி அடுத்தவர்கள் சாதனைகளை மட்டுமே ஜாஸ்தியாக பேசுங்க. அதுதான் சிறந்த பேச்சாளருக்கான அழகு. நான் இதை செஞ்சேன், நான் அங்கே போயினேன், நான் இங்கே பயணித்தேன், நான் இதை சாதிச்சேங்கிறத நம்மை அறிமுகப்படுத்துபவர்கள் வேண்டுமானால் சொல்லலாம். நாம் என்ன சொல்லணும்? வேறு ஒருவரின் சாதனைகளையும் வேறு ஒருவரின் முயற்சிகளையும் எடுத்து சொல்லும்போது தான் நம்மளுடைய பேச்சு சிறக்கும். சொல்லுவாங்க தெரியுமா, தன்னைத்தான் தாழ்த்தி கொள்பவன் உயர்த்த பெறுவான், தன்னைத்தான் உயர்த்தி கொள்பவன் தாழ்த்த பெறுவான். இதுதான் பேச்சாளர்களுடைய ஒரு விஷயம். அதே மாதிரி டைம்.
டைமை வந்து கரெக்டாக நேரப்படி பேச வேண்டும். இப்போ யாரும் நேரம் தாண்டி போகலை, ஆனாலும் சொல்கிறேன், நாளைக்கு பெரு மேடைகள் கிடைக்கும் பொழுது நீங்கள் ஒரு 15 நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் மனதளவில் 14 நிமிடத்தோடு அந்த பேச்சை முடித்து கொள்வது போல் நீங்கள் வரையறைப்படுத்திக்கோங்க. 15வது நிமிடம் நன்றி வணக்கம் சொல்லி முடிக்குமும் அவங்க கைத்தட்டல் ஓயவும் சரியாக இருக்கும். இந்த மாதிரி நேரத்தை வைத்து கொண்டு பேசுங்கள், நிறைய வாசியுங்கள், தொனியை மாற்றி மாற்றி பேச பழகி கொள்ளுங்கள். சில இடங்களில் ஏறி கத்துற மாதிரி பேசணும், சில இடங்களில் நேர முகத்தில் சாடுற மாதிரி பேசணும், சில இடங்களில் தாயினுடைய கருணையோடு களிம்பு தடவுவது போல் பேச வேண்டும். அப்போது பேசுகிற ஒரு சாராம்சத்திற்கு ஏற்றார் போல உங்கள் குரலை மாற்ற வேண்டும், தொனியை ஏற்ற இறக்கத்தை மாற்ற வேண்டும். ஏன்னா சில குழந்தைகள் இங்கே ஒரே தொனியிலேயே பேசினீங்க, தவறு கிடையாது. மேலும் உங்கள் பேச்சை அழகாக்குவதற்கு இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ். இதையும் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா வரும் காலங்களில் இந்த மாதிரி மந்திர மேடை, ஆர்ஜே மந்த்ராவின் மந்திர மேடை நிகழ்ச்சிகளுக்கு என்னை மாதிரி ஆட்களை கூப்பிடவே வேண்டாம். நீங்களே ஒருத்தர் சீஃப் கெஸ்ட்டாக வரலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸே பேச்சாளர்களாக வரலாம். இது நிச்சயம் நடக்கிற காலம் வெகு சீக்கிரம் இருக்கிறது. பேசிய அத்துணை பேச்சாளர்கள் அவங்க எந்த அடிப்படையில் அவங்க மார்க்கு போட சொன்னாங்களா இல்லை என்கிட்ட எதுவும் சொல்லலை, ஆனாலும் நீங்கள் பேசியதை வச்சு நானாக போட்டேன், எல்லாருமே ஒரே மாதிரி தான் மார்க் வாங்கியிருக்கீங்க, வித்தியாசம் எதுவுமே கிடையாது. இது பரிசு கொடுத்தெல்லாம் பேச்சாளர்களை வந்து பிரிக்கவே முடியாது. ஏன்னா இது உங்கள் ஒருவரின் வெற்றி, உங்கள் ஒருவரின் முயற்சி. இந்த முயற்சிக்காக பாயிண்ட்ஸ் மேடம் சொன்னாங்க, தானே பாயிண்ட்ஸை பசங்க எடுத்தாங்க. எழுதி கொடுத்து பேசுறதுன்றது இந்த திருவிளையாடலில் தர்மி மாதிரி யாரோ எழுதிய பாட்டை கொண்டு போய் மன்னனின் அரசவையில் பேசி பரிசு வாங்குற வேலை இங்கே கிடையாது. எங்கள் பசங்க தானாகவே எழுதினாங்க, தானாகவே தயார் பண்ணாங்க. மிக மிக அழகு. ஒரு பேச்சாளர் பேசி முடித்ததுக்கு அப்புறமும் அந்த இடைப்பட்ட நேரத்திற்குன்னு ஒரு நிகழ்ச்சி, அந்த மயிலாக வந்ததும் முருகனாக வந்து பேசியதும், எனக்கு ஔவையாருக்காக நீங்கள் எல்லோரும் ஒரு சிறந்த கைத்தட்டை தர வேண்டும். ரொம்ப அழகாக பண்ணினாங்க, அவங்க மிக நன்றாக இருந்தது. எங்களுக்கெல்லாம் எங்கள் திரையில் போட்டு காமிச்சிட்டாங்க கொன்றை வேந்தன்லாம், நாங்கள் பார்த்து பார்த்து படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஔவையார் இங்கே பார்க்காம சரளமாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எத்தனை பயிற்சி வேணும் அதுக்கு. இந்த மேடை முன்னால் வேற ஒரு வேஷம் போட்டு யாரோ எழுதிய பாடலை மனப்பாடமாக சொல்வதுங்கிறது அவ்வளவு எளிதே கிடையாது, கஷ்டம். இப்படி கீழே உட்காந்து பார்த்து கைத்தட்டி பேசிடலாம், இது அப்படி பேசியிருக்கலாம், இப்படி பேசியிருக்கலாம். எப்பொழுதுமே ஒரு நிகழ்ச்சிக்கு நடுவராக இருப்பது ரொம்ப சுலபம். அந்த மேடையில் ஏறி நாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா, ஒரு கலைஞனாக நாம் இங்கே வந்து செய்கிறோமே, அதுதான் மிகப்பெரிய கஷ்டம். அந்த வகையில் ஒரு பேச்சாளர் பேசி முடித்த பின்பும் அந்த 6 தாமரையில் உட்காந்த 6 முருகனிலிருந்து அந்த முருகனும் ஔவையாரும் பேசிய பேச்சுக்களில் இருந்த அந்த 4 கோடி பாடல்களை ஔவையார், அந்த 4 கோடி பாடல் மிக 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 பிரபலமான ஒரு பாடல். ஆனால் காலப்போக்கில் அதை எல்லாருமே மறந்துட்டோம். இதெல்லாம் செய்யுள் படிக்கும்பொழுது படித்தது, மனப்பாட பகுதியாக படித்தது, அதோடு விட்டுட்டோம். இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக இங்கே உட்காந்து பார்க்குறோம். எல்லாருமே தான் ஏதோ ஒரு கலை நிகழ்ச்சிக்கு வந்த மாதிரியே இல்லை இது. ஏன்னா நம்ம மனசை சுத்திகரிப்பு செய்த நிகழ்ச்சி இது, அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி. இங்கே வந்து காதை வந்து அதிர்ந்து போகிற மாதிரியான ஒரு திரை இசை பாடலோ, சம்பந்தம் இல்லாத வசனங்களோ, உடல் அசைவுகளோ எதுவுமே கிடையாது. ரொம்ப அரிதுமா இந்த மாதிரி பார்ப்பது, மிக மிக அரிது. நிறைய பள்ளிக்கூடங்களில் ஆண்டு விழாக்களுக்கு போய் பேசும்போது குழந்தைக்கும் பாடுற பாட்டினுடைய அர்த்தம், ஆடுற பாட்டுக்கான அர்த்தம் எதுவுமே தெரியாமல் ஆடிக்கிட்டு இருக்கும். ஆனால் இங்கே ஒரு வார்த்தையும் வாழ்க்கை நெறியை சொல்லி கொடுத்ததாக இருந்தது. ஒரு பாடலும் ஒரு ஆடலும், குழந்தைகள் பேசிய ஒரு பேச்சும் சொல்லிக்கிட்டே போகலாம். நான் இப்படியே உங்களே சொல்லிக்கிட்டு இருந்தால் நான் பேச வந்ததை விட்டுடுவேன். அதனால் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து உக்காத்த வச்சதுன்றது மிகப்பெரிய மந்திர மேடை. வந்து உங்கள் பாணியிலே சொல்லலாம், என்னுடைய இதயத்தை தொட்ட ஒரு மந்திர மேடையாகவே இதை எடுத்துக்கலாம். மிக அருமையானது ஒரு நிகழ்ச்சி. பங்கு பெற்ற மாணவிகள் அத்தனை பேருக்கும் நிறைய, நீங்கள் பேச்சோடு மட்டும் இல்லாமல் கலை பொருட்கள் செய்கிறீங்க, அந்த மணிகளெல்லாம் கோத்து செய்கிறீங்க, துணியில் எம்ப்ராய்டரி செய்கிறீங்க, இயற்கை விவசாயம் செய்கிறீங்க, நிறைய செய்கிறீங்க. ஆனால் நீங்கள் இந்த மேடையோடு நின்றுடக்கூடாது. நீங்கள் எல்லாம் சமுதாயத்தின் சொத்துக்கள். உங்களை பார்த்து நிறைய பேர் வரணும், உங்களை மாதிரி நிறைய பேர் வரணும்னு சொன்னால்
இந்த மேடையோடு நின்றுடாதீங்க. இந்த பள்ளிக்கூடமும் இந்த கல்வி குழுமமும் இவர்கள் மேலும் மேலும் உலக மேடைகளையும் வெளிச்சங்களையும் பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும்னு ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளையும் விடுத்துக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா நீங்கள் பேசணும். என்ன தலைப்பில் பேசுகிறீங்க, நீங்களே ஒரு தலைப்பை பார்த்து சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. யாரெல்லாம் வந்திருப்பாங்கன்னு சொன்னால் பேசுகிற பசங்க இருப்பாங்க, அவங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க, சில ஆசிரியர்கள், எல்லா வயதினருமே இங்கே உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொன்ன வேரிலிருந்து விழுது வரைன்னு வேணால் தலைப்பை வச்சுக்கலாமா? நான் நல்ல தலைப்பாக இருக்குது, நீங்கள் பேசுங்க. அவங்க சொல்லிட்டு விட்ருவாங்க, அவங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சு. என்ன வேரிலிருந்து விழுது வரை? எதை வச்சுக்கிறது வேரிலிருந்து விழுது வரை? கரெக்டாக சொல்லணும்னா இப்போ இருக்கிற சூழல், நம்ம எல்லாருக்குமான இப்போ இருக்கிற சூழல் மிகவும் பரபரப்பான ஒரு சூழல். பேச்சாளர்களில் ஒரு பொண்ணு பேசினது திருப்பி நான் இங்கே கோட் பண்ணுறேன் மேடையில். வாழ்க்கை என்பது போட்டி கிடையாது, அது ஒரு பயணம். எவ்வளவு அழகான ஒரு பாயிண்ட் தெரியுமா? அது நான் ரசித்த ஒரு வார்த்தை. அது வாழ்க்கை போட்டி கிடையாது. ஆனால் யாரோ தப்பா நமக்கு கற்பிதம் பண்ணியிருக்காங்க, வாழ்க்கைன்னா போட்டி, ஓடிட்டே இருக்கணும். எப்படி ஓடணும் தெரியுமா? அவனை முந்திட்டோணும், அவனை முந்திட்டோணும், அவங்கள முந்தினு, இவனை பின்னிக்கு தெரியணும், முடிஞ்சா ஏறி மிதிச்சு கழுத்துல காலை வச்சு திரும்பி பார்க்காம ஓடணும். இதுதான் வாழ்க்கை அப்படின்னு யாரோ கற்பிதம் பண்ணிட்டோம், தப்பா கற்பிதம் பண்ணியிருக்கோம். நிறைய இதுக்கு ஊடகங்களும் சாட்சி. இதில் அவங்க முதன்மை, அதில் இவங்க முதன்மை, இந்த சாதனை அந்த சாதனை. சில வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் அசாதாரணமாக வந்துட்டு போகுது. போட்டின்ற வார்த்தை, சாதனைங்கிற வார்த்தை. எது சாதனை அப்படின்னு தெரியாமலேயே நாமெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கோம். இந்த மேடையில் பார்க்காம பேசின ஒரு குழந்தையும் இன்னைக்கு படைச்சது மிகப்பெரிய சாதனை. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோன்னா, ஒரு 100 இட்லி உட்காந்து மூச்சு விடாமல் சாப்பிட்டுட்டா அது ஒரு சாதனையில் சேர்ந்து போயிடுது. 1/2 கிலோ பச்சை மிளகாயை கண்ணில் தண்ணீர் வராமல் தின்று முடித்தார், அது ஒரு சாதனையில் சேர்ந்து போய். அந்த சாதனை நம்ம எப்போ பண்ணுறது? இதெல்லாம் தான் நாம் பார்த்து பார்த்து தப்பாக எடுத்துக்கிறோம். அந்த குழந்தைக்கு அது வருது, இந்த குழந்தைக்கு இது வருது. அம்மா அப்பாக்கள் உடனே என்ன நினைக்கிறோம், நம்ம குழந்தை இப்போ எப்படி வரும்? இல்லைம்மா, ஒரு குழந்தைக்குள்ளேயும் ஒரு தனி திறமை இருக்குது. அதை கண்டுபிடிக்க சில அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் வாழ்நாள் கூட போதாது. நமக்கு அந்த பொறுமை இருக்கா பார்க்கணும். எல்லா குழந்தைகிட்டையும் என்னமோ ஒன்று இருக்குது. எந்த ப்ராடக்ட்டுமே கீழே வந்து எதுவும் இல்லாமல் அந்த கடவுள் அனுப்பவே இல்லை. உள்ளுக்குள்ளே எதையோ வச்சிருக்கிறார், என்னத்தையோ புதைச்சி தான் வச்சிருக்கிறார் அந்த வைரத்துக்குள்ளே. நமக்கு தெரியலை. நம்ம வழியாக வந்த குழந்தைகிட்ட என்ன இருக்குன்னு நமக்கே கண்டுபிடிக்க தெரியலனா இந்த சமுதாயத்துக்கு நம்ம குழந்தைகிட்ட என்ன இருக்குன்னு கண்டுபிடிப்பதற்கான நேரம் கிடையாது. நாம தான் ஞாபகம் வச்சுக்கணும், இது என் பிள்ளை, என் வழியாக வந்தது, இதுகிட்ட என்ன இருக்குது என்னான்னு கண்டுபிடிக்கணும். சரி, அந்த குழந்தைகிட்ட ஒன்றுமே இல்லைன்றதுக்கிட்ட புதுசாக நீங்கள் எவ்வளோ வேணால் புகுத்தலாம் தெரியுமா? அது மிகப்பெரிய வரம். சும்மா இருக்கிற பாத்திரத்துக்குள்ளே எவ்வளோ வேணால் நிறைக்கலாமேம்மா. ஏற்கனவே இருக்கிறத கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். அந்த பாத்திரம் சும்மா இருக்குன்னா நீங்கள் நினைத்ததை அதில் நிரப்பலாம்ல. நம்மளால் அதை ஏற்றுக்க முடியாது. அங்கே தான் போட்டி வந்துடுது. ஊரில் இருக்கிற அந்த பிள்ளை கராத்தே கிளாஸ் போகுது, இந்த பிள்ளை பரதநாட்டியம் கிளாஸ் போகுது, தான் அவன் பாரு துளியூண்டாக இருக்கிறான், வீணை வாசிக்கிறான், இவ பாரு எப்படி பேசுகிறா, நீ என்ன பண்ண போகிற? இந்த கேள்வியை நம் குழந்தைகளை பார்த்து நாம் எப்போது கேட்பதை நிறுத்துகிறோமோ அன்னைக்கு தான் போட்டிங்கிறது உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் எல்லாரும் சொன்ன அதே மறைந்த அப்துல் கலாம் ஐயா சொன்னது இதுதான். ஒரு மனிதனை நீங்கள் திருத்த வேண்டுமேயானால், சிறந்த மனிதனாக உருவாக்க வேண்டுமேயானால் 12 வயதுக்குள் பள்ளிக்கூடங்களில் உள்ள பிள்ளைகளிடம் அதை முடித்து கொள்ளுங்கள். அதுக்கு மேலே ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. பிஞ்சு நீ வளைச்ச மாதிரி வளையும், சொன்னதை கேட்கும், என்ன கொடுத்தாலும் ஸ்பாஞ்சு மாதிரி உள்ள உறிஞ்சிக்கும். அதுக்கு நாம் தயாரா? இந்த குழந்தைங்க இன்றைக்கி வந்து இப்படி மேடையில் நிற்கிறாங்கன்னா பள்ளிக்கூடம் மிகப்பெரிய பொறுப்பு. அதையும் தாண்டி அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ மெனக்கெட்டுருக்கணும் தெரியுமா? அதனால்தான் இது சாத்தியம். அப்போ நாம் அந்த மாதிரி மெனக்கெடுறோம், ஒரு அம்மா அப்பாவும் மெனக்கெடுறோமா? அதுதான் போட்டி இல்லாத உலகத்துக்குள்ளே முதல்ல நாம் இருக்க கற்றுக்கணும். எதெடுத்தாலும் சாதனை செஞ்சுட்டு போட்டோம். செய்திகளை வெறும் செய்திகளாக பார்த்து கடந்து போகிற ஒரு பழக்கம் நமக்கு கிடையாது. இது வேருக்கும் கிடையாது, விழுதுக்கும் கிடையாது.
நான் இங்கே வேறுன்னு சொல்வது எல்லாமே வளர்ந்த தாத்தா பாட்டிகளை, அப்பா அம்மாக்களை, பெரியம்மா பெரியப்பாக்களை, சித்தி சித்தப்பாக்களை, வளர்ந்து முதிர்ச்சி அடைந்த உறவுகள் எல்லாமே வேர்கள் தான். ஒரு வீட்டை பொறுத்தவரை, ஒரு சமுதாயத்தை பொறுத்தவரை விழுதுகள் எல்லாமே அவர்களை அண்ணாந்து பார்த்து வளர்கிற பிஞ்சுகள் தான் விழுதுகள். அப்போ சாதனை போட்டிங்கிறதே வேண்டாம். வாழ்க்கை என்பது ஒரு பயணமாக பார்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயம். அவ்வை பாடிக்கொண்டே வந்தாங்களே, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன்குருடு பேரின்றி பிறத்தல். எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ நாம் எந்த குறையும் இல்லாமல் இருந்திருக்கிறோம். அதுக்கு நாம் முதல்ல நன்றி சொல்லியிருக்கிறோமா? நன்றி உணர்வுங்கிறது தான் வேரிலிருந்து விழுது வரை இன்னைக்கு எல்லாருக்கும் குறைஞ்சிக்கிட்டே வருதுமா. நமக்கு அது வேணும். எத்தனை பேர் நாம் நன்றி உணர்வோடு இருக்கிறதுனா என்ன தெரியுமா? தடுக்கி விழும்போது கையை பிடிச்சி தூக்கி விட்டவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறது மட்டுமே கிடையாது. இன்று நான் என்னவாக இருக்கிறேனோ அதற்கு நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்களோ ஒரு முறையேனும் அவர்களை நினைத்து பார்ப்பதும், நமக்கு அவங்க உதவினா மாதிரி நாம் அடுத்தவங்களுக்கு என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறது மட்டும்தான் நன்றி உணர்வு. அது இப்போ குறைஞ்சி போச்சு, நிறைய குறைஞ்சி போச்சு. ஒருத்தர்கிட்ட உதவி வாங்குற வரைக்கும் நம்மளுடைய முகம் இருக்கே, அது ஒரு விதமான முகம், முகமூடிகள் நிறைந்த முகம். இது சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசினது. இது எந்த மாதிரி பேசுவோம் தெரியுமா? இவங்களால் ஒரு உதவி ஆணும்னா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் எல்லாத்தையும் கலந்து பேசுவோம். பார்த்தேன், உங்களை மாதிரி வராது, உங்களை மாதிரி கிடையாது, பார்த்ததே இல்லை. சரி, அவங்களால அந்த உதவி கிடைச்சாச்சு. அதே உணர்வோடு நாம் எத்தனை காலத்துக்கு தொடருவோம்? உதவி செஞ்சவங்கள்ட்ட போய் நன்றின்னு சொல்வதை கூட நாம் மறந்து போய் விடுகிறோம். இது வேரிலிருந்து விழுது வரை இந்த குணம் இருக்குது. சின்ன உதாரணம், வயிற்று வலிக்கும் போது டாக்டர்கிட்ட போய் நிற்கிறோம். என் கடவுள் நீங்கள் தான், என்ன வேணால் பண்ணுங்க, இந்த வலியை மட்டும் எடுத்துருங்க டாக்டர் சொல்கிறோமா இல்லையா? போய் கை கூப்பி நிற்காத குறையாக நிற்போம். அந்த டாக்டர் நமக்கு 2 வேளை மருந்து கொடுப்பார், சரியாக போகலன்னா திருப்பி போவோம், அடுத்த வேளை மருந்தை மாற்றலாம். டாக்டர் நமக்காக யோசிக்கலாம், இந்த மருந்தை மாற்றலாமா, நமக்கு 2 வேளையில் அது சரியாக போகலன்னா நம்ம டாக்டரையே மாற்றலாமான்னு யோசிக்கிறேன். அவசரத்தில் தான் இருக்கிறோமே வழியே யோசிக்கிறது கிடையாது. சரி, சரியாக போச்சு, சரியாக போச்சு. கால் கடுக்க கவுண்டரில் அப்பாயின்மெண்ட் வாங்கி நின்ன நாம சரியாக போச்சு டாக்டர்னு சொல்வதற்காக என்றாவது மருத்துவமனை போனதுண்டா? எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். போவதே கிடையாது. கைத்தட்டலன்னா யாரும் போகலன்னு அர்த்தம். அதான் உண்மை, போக மாட்டோம். அதுக்கு தானே அவர் படிச்சிருக்காரு. அவர் கொடுக்குற மாத்திரை சரியாக போகிறதுக்கு தானே அவர் படிச்சிருக்காரு. இதுக்கு என்ன அவருக்கு போய் தனியாக தேங்க்ஸ்? அவர் வேலையை அவர் செய்கிறார். அவர் வேலையை செய்கிறதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. எப்படியெல்லாம் நம்ம மனசை மாற்றிப்போம் தெரியுமா? நன்றி உணர்வு. இன்றைக்கி இந்த ஆர்ஜே மந்த்ரா பள்ளியில் படிக்கிறீங்க, நாளைக்கு நீங்கள் வளர்ந்து பெரிய பெரிய இடங்களில் எந்த பள்ளிக்கூடத்துலேருந்து வந்த பிள்ளைங்க நீங்கன்னு கேட்கிற அளவிற்கு வளரும் பொழுது, எங்கே வருஷத்துக்கு ஒரு நாளாவது பண்டிகை மாதிரி வந்து பார்த்து உங்கள் ஆசிரியர்கள்ட்ட நல்லா இருக்கீங்களா மிஸ் கேட்க வேண்டும். அதுதான் நன்றி உணர்வு. வருவீங்களா? எத்தனை பேர் வருவீங்க தெரியாதுப்பா, வரவே மாட்டோம். நாங்கள் தான் எங்கேயாவது உங்களை ஃபேஸ்புக்கில் பார்த்தா, ஐயோ இவன் என் கிளாஸில் படித்தா, ஐயோ அவள் என் கிளாஸில் படித்தா, இந்த செக்ஷன் அவள் பேசுவா இல்லை, அவள் டான்ஸ் ஆடுவா இல்லை, அவள் ஸ்கவுட்ஸில் இருந்தா, கைட்ஸில் இருந்தா, என்னென்னமோ நாங்கள் உங்கள் பயோடேட்டாவை அலசி ஆராய்வோம். உங்கள் முகத்தை பார்த்து நீங்கள் எங்களை எதேச்சியாக வழியில் பார்த்தா கூட சரியா ஞாபகம் இல்லை மிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை உதிர்த்துட்டு போயிடுவீங்க தெரியுமா? அது மரண வலி வாழ்நாள் முழுக்க தரும். அந்த நன்றி உணர்வு இப்போ நமக்கு இல்லை, வேருக்கும் இல்லை, விழுது வரைக்கும் அது இல்லை. நாமளே இங்கே எத்தனை வாட்டி நம்ம பள்ளிக்கூடத்தை போய் பார்த்துருக்கோம். பேச கூப்பிடுற வாய்ப்பு இருந்ததுனால அடிக்கடி நான் என் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன். இல்லைன்னா போவேனா? போகணும். மேடையில் எதையெல்லாம் நாம் உபதேசிக்கிறோமோ அதையெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டிய கட்டாயம் ஒரு பேச்சாளனுக்கும் இருக்குது. போகணும். அந்த நன்றி உணர்வு இருக்கா? சரி, பள்ளிக்கூடத்தை விட்டுடுங்க, டாக்டரை விட்டுடுங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம காசு கட்டுறோம், நம்ம காசுக்கு அவங்க வேலை செஞ்சாகணுங்கிற எண்ணம் மேலோங்கி இருப்பதனாலேயே நாம் நன்றி சொல்லாமல் போயிடலாம். வீட்டில் இருக்கும் அம்மாவும் அப்பாவும், தந்தை தாய் பேண் பசங்க சொல்லிச்சே மேடை மேலே நின்று, எத்தனை பேர் அப்படி செய்கிறோம்? அம்மா சமைச்ச உணவுக்கு நன்றி சொல்லியிருக்கியா? ஐயோ இதெல்லாம் சினிமாத்தனமாக இருக்குது. யாராவது அம்மா சமைச்சதுக்கு நன்றி சொல்லுவாங்களா? சொன்னால் என்ன, நாம் சொல்லாமல் விட்டதுனால தான் சினிமாலையாவது அதை சொல்லலாமேன்னு காமிக்கிறாங்க. அது நமக்கு புரியலை. சினிமாத்தனம்ன்றது எதுவுமே இல்லைம்மா. நம்ம வாழ்க்கையில் இருந்ததையும் நாம் செய்ய மறந்ததையும் சினிமாவில் காமிக்கிறாங்க. அந்த சினிமா பிச்சுக்கிட்டு போகும். அப்பா கிட்ட மனசு விட்டு பேசியிருக்கிறோமா? அம்மா கிட்ட. நான் சொல்வது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, இது வேருக்கும் உண்டு, விழுதுக்கும் உண்டு. நமக்கு வயசானா என்ன, நம்மோட வயசான அம்மாவும் அப்பாவும் வீட்டில் இருக்கும்போது 10 நிமிஷம் அம்மா அப்பாவோட போய் உட்காந்து பேசியிருக்கோமா? நேரமே கிடையாது. நன்றி உணர்வுங்கிறது அங்கே இல்லாமல் போச்சு.
நேரம் இல்லை, பிஸியாக இருக்கேன், வேலை வேலைன்னு குடும்பத்துக்காக தானே ஓடுறேன். குடும்பத்தோட 10 நிமிஷம் செலவழிக்க முடியாத வேலை எதுக்கு அது? யாராக இருந்தாலும் சரி. அப்புறம் அப்பாவோ அம்மாவோ காலமாக்கி போய் படமாக மாட்டினதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம், ஒரு 10 நிமிஷம் இப்போ எங்கள் அப்பா வந்தால் நான் பேசுவேன். யாருக்குமே கிடைக்காது, யாருக்குமே கிடைக்காது. இருக்கும்போது அதன் அருமை தெரியாமல் இறந்த பிறகு புலம்போது தான் நன்றி கட்டத்தனத்தின் உச்சம். அது நம்ம வீட்டிலேருந்தே செய்கிறோம். அது வேரும் செய்து விழுதும் செய்து நடுவில் இருக்கிற இலை பூ காய் கிளை தண்டு எல்லாமே செய்து எல்லா வயதினரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அந்த நன்றி உணர்வு வீட்டில் வேணும். வியாபாரம் செய்யும் போதும் நன்றி உணர்வு. ஊழியர்களுக்கெல்லாம் வேலை கொடுத்த முதலாளி மீதும் நன்றி உணர்வும், முதலாளிக்கு ஊழியர்கள் மீதான நன்றி உணர்வும் கண்டிப்பாக இருக்கணும். எப்படி தெரியுமா? வேலையை விட்டு நீங்கள் பணி ஓய்வு பெற்று நகர்ந்து போனாலும் சரி, வேறு இடத்திற்கு வேலை போனாலும் சரி, இன்னைக்கு வரைக்கும் எந்த நிறுவனத்தால் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமோ அதை பற்றி ஒரு வார்த்தை கூட தவறாக பேசாமல் இருப்பது தான் அந்த நன்றி உணர்வு. அது எல்லாருக்கும் இருக்கணும். வேலை பார்க்குற எல்லா ஊழியர்களும் இருக்கணும். முதலாளிக்கும் அப்படித்தான். என்கிட்ட இந்த என்னன்னா இதில் ஒரு சின்ன சாராம்சம், ஒருத்தர்கிட்டையும் இருக்கிற நல்லதை மட்டும் பூத கண்ணாடி வச்சு பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகம் அழகானதாக மாறிடும். நன்றி உணர்வு தானே வரும், ஆனால் நாம் அதை செய்யறது கிடையாது. ஒருத்தர்கிட்டையும் என்ன தப்பு இருக்கு ஃபஸ்ட்டு பார்க்கறது. அது நம்ம கண்ணில் முதல்ல படுற விஷயம், இதில் என்ன தப்பு, இதில் என்ன குறை, இதில் எது விடுபட்டு போச்சு, இதை எப்படி மாற்றிருக்கலாம், இதை மட்டுமே சொல்லக்கூடியவர்களாகத்தான் நாம் உட்காந்துருக்கோம். நாம யாரு அடுத்தவங்களை சொல்ல? அதே நிலைமையில நாம இருந்தா என்ன செய்வோம்? அடுத்தவங்களுடைய இடத்துல தன்னை வைத்து பார்ப்பதுன்றது அடுத்த ஒரு விஷயம். அது வேருக்கும் இல்லை விழுதுக்கும் இல்லை. வேர்ல இருந்தா தான் அது விழுதுக்கு வரும். தன்னிடத்துல அடுத்தவங்களை வச்சு பார்க்கறது அது ரொம்ப வாழ்க்கையில மிகப்பெரிய சத்திய சோதனை. அது என்னங்க வேரிலிருந்து விழுது வரல என்ன சொல்றது? அதை தான் சொல்ல முடியும். உடம்பு சரியில்லை, வீட்டில் வேலை செய்கிற பணிப்பெண் உடம்பு சரியில்லைன்னு லீவு போட்டாங்க. ஐயோ பாவம், உடம்பை பார்த்துக்க, நாளைக்கு வந்துடுவியா? கேட்க மாட்டோம். சரி, ஒரே பதில் தான். அவள் ஃபோன் பண்ணி சொல்லி வச்ச உடனே இவங்களுக்கெல்லாம் வாயில் இப்படி தான் சரளமாக பொய் வருதோ தெரியல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோமா மாட்டோமா? என்ன கோபம், அவங்க வரணும், வேலை ஆகணும், நான் அவங்கள நம்பி பல வேலையை வச்சிருக்கேன், உடம்பு சரியில்லைன்னு ஒரு வார்த்தையை சொல்லி அந்த அம்மா லீவ் போட்டு போயிடுச்சு. தடபட நானும் வீட்டு வேலையை முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு ஓடலான்னு பார்க்குறேன். நான் சொன்ன நேரத்துக்குள்ளே இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போக முடியாது போல இருக்கு. உடனே நான் ஃபோன் எடுத்து என்னோடய ஆஃபீஸ்க்கு, உடம்பு சரியில்லை இன்றைக்கி வர முடியல. அதே போயத்தானே சொல்கிறோமா இல்லையா? ஆனால் அவங்க இடத்துல நின்று நமக்கு பார்க்க தெரியல. ஆனால் நமக்குன்னு அதை உபயோகப்படுத்தும் பொழுது அந்த நம்மளுடைய முதலாளி கேட்பார், இதே சாக்கா வச்சுருக்கீங்களா? அப்போ நம்ம என்ன பதில் சொல்லுவோம் தெரியுமா? மனுஷனா இவன்? என் நிலைமையில நின்று யோசித்து பார்க்குறானா? உலகம் உங்களை எப்படி பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அந்த உலகத்தை அதே கண்ணாடி கொண்டு முதலில் நீங்கள் பார்க்க தொடங்குங்க. செய்யணும், எல்லாரும் செய்யணும். ஐயோ பாவம், ஒன்றுமே சின்ன விஷயம், அவர்களை அவர்களாகவே ஏற்றுக்கொள்ள பழகுவது தான் மிகச்சிறந்த வழி. பாவம் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா டென்ஷன் அன்னைக்கு முழுக்க கிடையாது. ஆனால் அவங்க போய் சொல்லி தான் லீவு போட்டிருக்காங்கன்னு ஒரு எண்ணத்தை மண்டல ஏற்றிட்டோன்னா 24 மணி நேரம் நம்மளுடைய மொத்த நாளின் ப்ரொடக்டிவிட்டியும் கட்டுப்படும். உண்டா இல்லையா? அதுதான் உண்மை. அதை பார்த்து வளர்கிறது தான் நம்ம குழந்தைங்க. ஞாபகம் வச்சுக்கணும், இந்த கல்லூரி முழுக்க, இந்த பள்ளிக்கூடம் முழுக்க, வளாகம் முழுக்க, அரங்கம் முழுக்க சிசிடிவிக்கள் எல்லா இடத்துலையும் பொறுத்திருக்கலாம். நீங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளை அறியாமலேயே ஒரு சிசிடிவி நடமாடிட்டு இருக்குன்னா நம்ம பிள்ளைகள். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்களேன், என்ன செஞ்சாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது, சத்தமே இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணுது. ஆஃபீஸ் போகாமல் இருக்க என்ன போய், மேனேஜர் ஃபோனில் பேசும்போது என்ன போய், வீட்டில் வேலை செய்கிறவங்க கிட்ட என்ன மாதிரி ஒரு பாவம், அம்மா கிட்ட பேசும்போது என்ன மாதிரி ஒரு முகமுடைய எத்தனை மாத்திரம், எல்லாத்தையும் அது பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அது இன்னும் மோசமானது என்ன தெரியுமா? நாம் இல்லாத போது பதிவு செஞ்சதெல்லாம் ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஓ, இந்த சூழலுக்கு இப்படி கூட செய்யலாம் போல், அந்த சூழலுக்கு அப்படி கூட அப்பாவே செய்கிறார், நம்ம இருந்தால் என்ன, அம்மாவே இப்படித்தான் இருக்கா, நம்ம இருந்தால் என்ன. அதுக்கு நாளைக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது போட்டு பார்க்கும். நம்ம கேட்போம், எங்கேருந்து வந்தது இந்த பழக்கம் உனக்கு? அம்மா என்ன சொல்லுவா? அப்பா காமிச்சு எல்லாம் உங்கள் வகையிலேருந்து வந்தது இந்த பழக்கம், எங்கள் சைடில் யாரும் இப்படி இல்லைன்னு அம்மா சொல்லுவா. அப்பா சொல்லுவார், இதை எல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சு பாரு, எல்லாம் உங்கள் சைடு அப்படின்னு அப்பா சொல்லுவார். அது மனசுக்குள்ளே சொல்லிக்கும்.
உங்கள் 2 பேர்கிட்டே தான் எனக்கு வந்தது, எந்த சைட்லேருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியாது. அது சொல்லுமா சொல்லாதா? இது வேருக்கும் இருக்குது, விழுதுக்கும் இருக்குது. விழுதுக்கு முன்னாடி சண்டை போடக்கூடாதுன்னு வேருக்கு தெரியல, விழுதுக்கு முன்னாடி பொய்யா நடிக்கக்கூடாதுன்னு வேருக்கு தெரியல. வேர் செய்யறதெல்லாம் உண்மை போல இருக்குன்னு விழுது அதையே பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ மாற்றம் எங்கேருந்து வரணும் தெரியுமா? வேரிலிருந்து தான் மாற்றம் வர வேண்டும். விழுது மாறவே வேண்டாம், வேர் மாறினா போதும். பூத்து குலுங்குற ஒரு மரத்தில் பூவெல்லாம் பூச்சி வைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஏதாவது ஒரு சரி பண்ணி ஆகணும். என்ன பண்ணுறது? பூச்சி மருந்தை கொண்டு போய் பூவில் அடித்து பார்த்துருக்குறாங்க. திருப்பி திருப்பி பூக்கிற பூவெல்லாம் பூச்சி பிடிச்சே பூக்குது. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து சொன்னாராம், பூச்சி மருந்து அடிக்க வேண்டியது பூவில் இல்லைங்க, வேரில் பூச்சி மருந்து அடித்தாதான் பூக்கிற பூ நல்லா பூக்கும். அப்போ மாற்றம் எங்கேருந்து வரணும்? வேரிலிருந்து வர வேண்டும். வேரில் ஆரம்பித்தா போதும், தானே தண்டு வழியாகும், கிளை வழியாகும், இலை வழியாகும், பூ காய் வழியாகும், விழுது வரைக்கும் தானே எல்லா விழுமியங்களும் தானே போய் சேரும். யாருமே கொண்டு போய் சேர்க்க வேண்டாம். இயற்கைக்கு அந்த சர்வ வல்லமை உண்டு. காலையில் பேசும்போது சொன்னாங்க, எங்கள் அப்பா காலத்துலேருந்து, எங்கள் தாத்தா காலத்துலேருந்து, பாட்டன் காலத்துலேருந்து, பூட்டன் காலத்துலேருந்து, பாட்டன் பூட்டன் பேரெல்லாம் நிறைய பேர், பூட்டன்னா என்னென்ன நிறைய பேருக்கு தெரியாது. பாட்டன் பூட்டன் ஓட்டன் ஓட்டி ஒன்றும் தலைமுறைகளே தெரியாது. நம்ம தலைமுறைகள் தெரியாத தலைமுறைகள் தான் வளர்ந்து கொண்டு இருக்கின்றன. பாவம் தடுமாறுது. அப்போ அதுக்கு வேறத்தான பலப்படுத்தி ஆக வேண்டும். நிறைய விஷயங்கள் நாம் மாறிக்கணுமா? சாதனைன்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு சாதனைன்னா என்ன தெரியுமா? குழந்தைகள் வீட்டு சூழலை அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்ம சொல்படி நடக்க வைக்கிறதே பெரிய சாதனை தான். வீட்டு சூழலை நாம் குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்குறோமா? நிறைய வீடுகளில் வளர்ப்பதுண்டு, பெருவாரியான வீடுகளில் வளர்ப்பதே கிடையாது. நான் பட்ட கஷ்டம் குழந்தை பட வேண்டாம். கஷ்டப்படாமல் ஒரு குழந்தையை வளர்க்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி வேணால் அது கஷ்டப்படாமல் இருக்கும். அது தனியாக உலகத்தை சந்திக்கும் போது அது பார்க்குற முதல் விஷயம் கஷ்டம்தான். கஷ்டம் காமிச்சு குழந்தைய வளர்க்கணும். ஏன்னா நம்மளுடைய வேர்களெல்லாம் நம்ம அப்படித்தானே வளர்த்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயத்துக்காக நாம் எல்லாம் காத்து கொண்டிருந்தோம். நம்மளுக்கெல்லாம் வெயிட் பண்ணுறதுன்னா என்னன்னு தெரியும். ஒரு சைக்கிள் வாங்கி தெரியாப்பா, அப்பாட்ட கேட்டு பாருங்க, அடுத்த பிறந்த நாளைக்கு வாங்கி தரேன், அவ்வளவுதான். 2வது தடவை கேட்கவே முடியாது. அதான் சொல்லிட்டேனா இல்லையா அடுத்த பிறந்த நாளுக்கு வாங்கி தரேன்னு, வாய் திறக்க முடியாது. காத்திருப்புங்கிறது நமக்கெல்லாம் தவம். இப்போ இருக்கிற குழந்தைக்கு அது வந்து தண்டனை. காத்திருக்காது, காத்திருக்க தெரியாது அதுக்கு. ஏன்னா அந்த மாதிரி உலகத்தில் அது இல்லை. நாம் இருந்தப்போ செல்ஃபோன் இல்லை, வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டா, ரீல்ஸ், மீம்ஸ் எதுவும் கிடையாது. ஆனால் அது அந்த மாதிரி உலகத்தில் இருக்குது, சுற்றி குமிஞ்சு கிடக்கு. இந்த முதல்ல பேசின விவசாயி சொன்னான் பார்த்தீங்களா, அவனை மாதிரி தேவையில்லாத கழிவுகளாக சுற்றி இருக்குது. அதுலேருந்து தேடி 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 நல்லதை பொறுக்கி எடுக்கணும்னா குழந்தையால் மட்டுமே முடியாது. சேர்ந்து வேரும் தேடணும், விழுதுக்கு துணையாக வேறு தேடணும். எப்படி செய்ய போகிறோம்? எங்கேருந்து அந்த பொறுப்பை ஆரம்பிக்கிறது? குடும்ப நிலைமையை சொல்லி வளர்க்க பழகணும். இது நம்ம குடும்பம், எவ்வளவு தான் முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற பசங்களுக்கு பியர் ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது. பக்கத்தில் இருக்கிற குழந்தை ஒன்று கொண்டு வந்துடுச்சுன்னா மறுநாளே நான் அதை கொண்டு போகணும், கொண்டு போகலன்னா என்னுடைய வாழ்க்கைக்கே அது மிகப்பெரிய தரக்குறைவுன்னு புள்ள நினைக்குது. காத்திருக்க சொல்லி கொடுக்க நாம் அங்கே முடியாமல் தடுமாறுறோம்ல, கொஞ்சம் சொல்லி தரணும். கேட்காதுமா, முதல் வார்த்தையிலே அது கேட்கவே கேட்காது. சாதனா பாரதி சொன்ன மாதிரி எடுத்த உடனே எல்லாமே வந்துடாது. பொறுமையா பொறுமையா பொறுமையா. அந்த பொறுமைன்ற ஒரு விஷயம் வேருக்கு இருந்தால்தான் விழுதுக்கு வரும். குழந்தைக்கு புரியாது. அவன் கொண்டு வந்துட்டான், அவன் அப்பா வாங்கி தராங்க, நீங்கள் ஏன்ப்பா வாங்கி தரல, அவ்வளவுதான் கேட்கும். அதுக்கு தெரிஞ்ச உலகத்தில் அவ்வளோதான் விஷயம். விளக்கணும், சொல்லணும். பிள்ளைக்கு முன்னாடி எடுபடாமல் போயிடுமோன்ற எண்ணம் தான் நமக்கு வரும். உடனே கொண்டு போய் வாங்கி கொடுத்துருவோம். இல்லைப்பா, கொஞ்சம் இரேன், இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, கண்டிப்பாக ஒரு நாள் வாங்கித்தரேன், முடிஞ்சால் வாங்கித்தரேன். தேவையில்லாத வாக்குறுதியை வீட்டிலேருந்து நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் இன்றைக்கி அரசியல் வரைக்கும் வந்து நிற்கிது. வாக்குறுதியை அள்ளி 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 கொடுக்கறதுனால என்ன லாபம் தெரியுமா? பெரிய ஏமாற்றத்தை சந்திக்க போகிறோங்கிறது தெரியாமலேயே விழுதுகள் எல்லாம் நம்மோடே வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அதுதான் பாவம். இல்லை, எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க, எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, இது முடியாது எங்களால் அப்படின்னு ஒரு குழந்தை தன் குடும்ப நிலைமையை எப்போது தலை நிமிர்ந்து சொல்கிறதோ அன்னைக்கு அதால் தைரியமாக இந்த சமுதாயத்தை பார்க்க முடியும். அது பார்க்கும். தன்னைத்தானே அப்படியே ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்கை குழந்தைகள் விழுதுகளுக்கு வரணும்னா அது வேருக்கு வரணும். நான் உருவத்திலிருந்து
சமுதாய அந்தஸ்து வரைக்கும் சேர்த்து வச்சு சொல்கிறேன். தன்னைத்தானே அப்படியே ஏற்றுக்கொள்வது எப்படி இருக்கும் பார்க்க. உருவகேலி அப்படிங்கிறது இப்போ குழந்தைங்க மத்தியில் நிறைய இருக்குது, நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்குது, வெளியே தெரிவது கிடையாது. இப்போ அதெல்லாம் ரொம்ப ஹாஸ்யமாக போச்சு. நகைச்சுவை அப்படிங்கிறது அடுத்தவங்களுடைய உருவத்தை கொஞ்சம் அப்படியே ஊசி முனையில் குத்துற மாதிரி குத்தி குத்தி வேதனைப்படுத்துவது தான் நகைச்சுவைங்கிற மாதிரி இந்த உலகம் பார்த்து கொண்டு இருக்கு. பயங்கர கருப்பாக இருக்கியா இல்லை கருப்பாக பயங்கரமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டா அது ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை உணர்வுன்னு நாமெல்லாம் ஆஹாஹான்னு கைத்தட்டி சிரிக்கிறோம் இல்லையா? அது எவ்வளோ பெரிய வலி. நிறத்தாலும் தோற்றத்தாலும் உடம்புல இருக்கிற ஒரு அளவாலும் சொல்லி ஒரு மனிதனை நாம் அடையாளப்படுத்துகிறோமே, அது கூடாதுன்ற ஒரு விஷயத்தை குழந்தைகிட்ட நாம் விழுதுகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா அந்த அளவுக்கு வேறு முதல்ல பக்குவப்படணும். யார் அந்த மிஸ்? அவங்களா கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்களே, அவங்க எப்படி அந்த அடையாளம் சொல்லாமல் ஒரு நபரை அடையாளம் காட்டுங்கள் பார்க்கலாம். அதற்கான சிறு முயற்சியவாது எடுங்களேன். யார் நல்லா பாடுவாங்களே அந்த மிஸ்ஸா சொல்லுங்கள். யார் கையெழுத்து முத்து முத்தா எழுதுவாங்களே அந்த மிஸ்ஸா? யார் சிரிச்ச முகமாகவே இருப்பாங்களே அவங்களா? யார் லீவ் போடாமல் வருவாங்களே? எங்கே ஒரு மனுஷனுடைய நல்ல குணத்தை அடையாளமாக காட்டி நாம் எப்போது அவனை அடையாளம் காட்டுகிறோமோ அதை பார்த்து தான் விழுது வளருது, அதை பார்த்து தான் விழுது வளரும். அவர் தானே எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு தேவையில்லாத குணங்களை பட்டி நாம் யார் ஒருத்தனுடைய குணத்தை பார்த்து இது தேவையானது தேவையில்லாததுன்னு பட்டியல் போட? அவங்க வாழ்ந்து வந்த வாழ்க்கை தெரியுமா? அவங்க கடந்து வந்த பாதை தெரியுமா? தாங்கிக்கிட்ட வலி தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. நமக்கு 4 பேரை சொல்லி அவங்கள சொல்ல தெரியும். வலி தரக்கூடிய விழிகள் அவையெல்லாம். அது இல்லாமல் நாம் ஒரு மனிதனை எண்ணிக்கை அடையாளம் காட்ட பழகி கொள்கிறோமா? நம்ம பார்த்து தான் நம்ம பிள்ளை வளரும். வேரிலிருந்து தான் அந்த விழுது வந்து கொண்டே இருக்கும். விருந்தோம்பல் நிறைய வீடுகளில் கிடையாது, நிறைய குடும்பங்கள் சேர்ந்தே சாப்பிடுவது கிடையாது. இப்போ ஆளாளுக்கு ஒரு பார்சல் வாங்கி அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை வாங்கி அவங்கவுங்க ரூமில் நேரங்கட்ட நேரத்தில் பிரித்து சாப்பிட்றது தான் இப்போ ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு. ஓ நேற்று நீ எதை சாப்பிட்டியா, நான் எதை சாப்பிட்டேன் இல்லையே. நாம் வளர்ந்தப்போ நம்மளுடைய வேர்கள் நமக்கு அப்படி போடவே இல்லையே. என்ன சோறு மத்தியானம் செஞ்சனோ பாக்கி இருந்தால் ஒன்றா தயிர் போட்டு பிசைஞ்சு ஒக்காத்த வச்சு உருட்டி கையில் போட்டது தான் சோறு. எல்லாரும் வாங்கி சாப்பிட்டோமே, நல்லா தானே இருக்கும், நல்லா தானே இருக்கும். அந்த அம்மாவும் அப்பாவை இன்னும் நம்ம மறக்கலையே, ஞாபகம் வச்சுக்கிட்டு தானே இருக்கோம். கட்டுப்பாடு எங்கே இருக்கிறதோ அங்கு தான் அன்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதை நாம் மறந்துடுறோம். நம்ம கட்டுப்படுத்தினா பிள்ளை கட்ட விழுந்து போயிடுமோன்ற பயம் இப்போ நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது. சேர்ந்து சாப்பிடுவது கிடையாது. வீட்டுக்கு வர யாரையாவது வாங்கன்னு கூப்பிடுற குழந்தைகள் நிறைய வீடுகளில் இப்போ இல்லை. வர சொன்னாங்களா என்ன? இந்த கேள்வி கேட்குற குழந்தைகள் தான் இப்போ நிறைய இருக்குது தெரியுமா? ஏன்னா ஃபோன் பண்ணாமல் யாரும் யார் வீட்டுக்கும் இப்போ போக முடியாது. ஒத்துக்கிறேன், திருப்பி மாட்டு வண்டி ஏறி பழைய காலத்தில் போய் நம்மளால் வாழ முடியாது தான். எங்கேயோ போயிட்டோம் நம்ம. குறைந்தபட்சம் வாசல் தேடி வந்த ஒரு வாங்க கூப்பிடுற அம்மாவை எங்கே வெட்கமே இல்லாமல், வெட்கம் அப்படின்னு சொன்னாக்கா கூச்சம், கூச்சம் இல்லாமல் சொல்கிற குழந்தைகள் கிடையாது. கூச்சப்படுது. இப்போ தெரிஞ்ச சொந்தக்காரங்களை பார்த்து பேசுறதுக்கு கூட கூச்சப்படுற குழந்தைகள் தான் இப்போ இருக்கு. அப்படி வளர்த்துருக்குமா? இல்லை, அது எப்படி வளர்ந்தது? நம்மளை பார்த்தானே வளர்ந்துருக்கோம். இங்கே பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு, இன்னைக்குன்னு பார்த்து உங்கள் தரப்புலேருந்து யாராவது சாப்பாட்டுக்கு வான்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு நம்ம என்னைக்கோ விஷம் மாதிரி ஒரு வார்த்தையை உதுத்திருப்போம். அது விழுது காதில் போய் விழுந்திருக்கு. அதித்தி தேவோ பவா அதெல்லாம் அதுக்கு தெரியலை. வரவனை மதிக்கணும், வாங்க உட்காருங்க, தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்கணும். வேணா குடிச்சுக்கிட்டோம், தாக எடுத்தா கேட்பாங்க, எதுக்கு கேட்பானே? அப்படியான ஒரு தலைமுறை போய்கிட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் விருந்தோம்பல்ங்கிறது ரொம்ப பெரிய வார்த்தை. அகநானூறு புறநானூறு மாதிரியான வார்த்தை. அது எப்படி விருந்தோம்பல் பண்ணுவது? வீட்டுக்கே ஃபோன் பண்ணிட்டு தான் வரணும்னு சொல்கிறவனுக்கு நான் எப்படி விருந்து வைப்பேன்? அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது. மண் சட்டியில் பாதி மீந்த சோறு இருக்குது, கொஞ்சம் களையத்தில் குழம்பு இருக்குன்னு அள்ளி தட்டில் போட்டு போதுமாயான்னு கேட்பாங்க பார்த்தீங்களா? அந்த விருந்தோம்பல் இப்போ இல்லை. ஏன்னா வேருக்கே அது மறந்து போச்சு, விழுதுக்கு சுத்தமாக ஞாபகமே இருக்காது. அப்போ நம்ம சொந்தங்களோடு நாம் எப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை தானங்க பார்த்துக்குறோம். அதுவும் கெடா வெட்டு காது குத்துன்னா பார்த்துக்கிறதோடு சரி. லீவ் இருந்தால் எல்லா ஃபங்க்ஷனும் ஞாயிற்றுக்கிழமை நடந்தால் நாங்கள் போவோம். ஒருத்தர் இயற்கை எழுதுவது கூட ஞாயிற்றுக்கிழமை எழுதுனா போக முடியுங்க, திங்கக்கிழமைனா ஒர்க்கிங் டே, என்னால் போக முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ எப்படி இது விழுதுக்கு பழக்குவது? பத்திரிக்கைன்னு ஒருத்தங்க வீட்டில் வைக்கிறாங்க இல்லை கல்யாணத்துக்கு, குடும்பமாக குழந்தைகளோடு போவதை தயவு செய்து பழக்கி கொள்ளுங்கள். நீங்கள்லாம் வருவீங்கன்ற நம்பிக்கையில் தான் நோட்டீஸ் அடித்து அவ்வளோ பேரை போட்டு சாப்பிடுவாங்க. ஒர்க்கிங் டேன்னு நீங்கள் போய் தலையை காமிச்சிட்டு அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு வரதுக்கு கிடையாதுங்க. அப்போ அந்த பிள்ளைக்கெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வீட்டு சொந்தக்காரங்களாம் வரும்போது யார் இவங்களான்னு கேட்கும்.
பெரியப்பா சித்தப்பாவை தாண்டி பிள்ளைக்கு ஒத்துற கூட தெரியாது. சில வீட்டில் பிள்ளைகளுக்கு தாத்தா பாட்டியையே சரியாக தெரிவது கிடையாது. வேர்கள் விருந்தோம்பலை மறந்து போனதால் வீடுகள் எல்லாம் தடுமாறி கொண்டிருக்கின்றன. அப்போ பத்திரிக்கைன்னு ஒருத்தர் வச்சா, ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் உங்கள் வீடு தேடி வந்து யாராவது கூப்பிட்டா குடும்பத்தோடு போவதை ஒரு முறையாவது பழக்கமாக்கிக்கணும். தெரியணும் குழந்தைக்கு ஃபங்க்ஷன்னா என்ன பண்ணுவாங்க, குடும்பமாக எப்படி சேருவாங்க, இதில் இவ்வளோ பேர் வேலை செய்யணுமா. வேலை செய்வதுன்றதே இந்த பிள்ளைகளுக்கு பெரியவர்களோடு சேர்ந்து வேலையை பகிர்ந்து கொள்வது தெரியாது. விழுதுகளுக்கெல்லாம் தெரியாதுன்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்ல முடியுமே ஒழிய பழி போட முடியாது. ஏன்னா அதுக்கு லெசனோ சிலபஸோ வேர்கிட்டேருந்து வந்தால் தான் அதுக்கு தெரியும். முன்னெல்லாம் ஒரு கல்யாணம்னா வீட்டில் ஒரு குழந்தை கூட உட்காத்தோட மாட்டாங்க. நீ போய் டம்ளரில் தண்ணி வை, நீ ஸ்பூன் எடுத்தியா, தட்டு எடுத்தியா, இலை எடுத்தியா, சாப்பிட்டாங்களான்னு கேள்வி, இன்னும் எத்தனை பேர் சாப்பிட ஓட விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள்லாம் உட்காந்ததா சரித்திரமே கிடையாது. சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய விழாவாக இருந்தாலும் சரி. இப்போ இருக்கா? அதுவும் செல்லை வச்சுக்கிட்டு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு சாப்பிட்ற நேரம் வந்தால் சொல்லுன்னு வந்து சாப்பிடுது. என்ன இருக்குது? நான்ஸ்டிக் உறவுகள் எல்லாமே தொட்டா ஒட்டவே ஒட்டாது. என்ன மாதிரி உறவுகள் நாம் ஏற்படுத்தி கொடுக்குறோம்? அப்போ எதிர்காலம் எப்படி இருக்கும்? எல்லா வீட்லையும் இப்போ ஒரு குழந்தை தான் இருக்குது. இப்போ 2 குழந்தை இருக்கிறதே பார்த்தீங்கன்னா பெரிய குடும்பம்ங்கிறான். ஜாயிண்ட் ஃபேமிலின்னா கணவனும் மனைவியும் சண்டை போடாமல் வாழ்கிற குடும்பம் ஜாயிண்ட் ஃபேமிலி. அப்படித்தானே போய்கிட்டு இருக்கு. அப்போ எப்படி அது விழாவை பார்க்கும்? சொந்தக்காரங்களை பார்க்க யாரையுமே பார்க்காது. சொந்தக்காரங்களை பார்த்தா பேச தெரியாது. முகத்தோட முகம் பார்த்து நல்லா இருக்கீங்களா, தண்ணி குடிக்கிறீங்களா, வாங்க உட்காருங்க, எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வாங்கன்னு எந்த உறவுக்காரரையாவது பார்த்து ஒரு குழந்தைக்கு கேட்கிற வாய்ப்பை நம்மால் ஏற்படுத்தி கொடுக்க முடிந்தால் அது வாழ்க்கையின் மிகப்பெரிய விழுமியம். அதுதான். வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு அம்மா அவங்கள நம்ம வீட்டுக்கு வர சொல்ல அப்படின்னு ஒரு குழந்தை என்னைக்காவது கூப்பிட்டுருக்க, அதுவே முதல்ல அது வீட்டுக்கு வராது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லித்தரணும் குழந்தைக்கு? அவங்கள வீட்டுக்கு வான்னு கூப்பிடு, 2 தடவை சொல்லி கொடுங்க, 3ஆவது தடவை செய்யும். அல்லது சில குழந்தை 2 தடவையில் கேட்கும், சில குழந்தை 200 தடவை ஆகும். அந்த 200 தடவையும் சொல்வது தான் நம்ம கடமை. வேறெல்லாம் சோர்ந்து போனால் விழுது எப்படி நிற்கும்? சோர்ந்து போகக்கூடாது. தண்ணி வருதா வருதா வருதான்னு ஆழமாக போய் போய் உறிஞ்சி 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 மேலே வரைக்கும் அமிச்சாதான் செடியோ மரமோ வளர முடியும். சோர்ந்து போயிட்டா எப்படி பச்சையாக இருக்கும் இந்த இடம் எல்லாம்? வேறு சோர்ந்து போனதா இருக்கா இங்கே? ஆனால் ஒன்று, பூக்கள் தான் பூஜைக்கு போகும், வேறையோ செடியையோ யாரும் பூஜைக்கே கொண்டு போய் வைக்க மாட்டாங்க. அங்கீகாரமெல்லாம் கிடைக்காது. நம்மளுடைய பெரிய அங்கீகாரம் என்ன தெரியுமா? மிக நல்ல குழந்தையை இந்த சமுதாயத்திற்காக நாம் கொடுக்குறோங்கிறது மட்டும்தான் ஒரு அம்மாவுக்கும் அப்பாவிற்கும் கிடைக்கிற ஒரு அங்கீகாரம். 12வது படிக்கிற வரைக்கும் நீ எந்த ஸ்கூலில் படித்த பையன்னு கேட்பாங்க. வளர்ந்து ஒரு பெரிய மனுஷனாய் சமுதாயத்திற்கு நல்லது செய்யும்போது யாருடைய பையன்பா நீ, யாருடைய பொண்ணுமா நீ கேட்பாங்களா மாட்டாங்களா? அந்த அங்கீகாரம் தான் ஒரு தாயும் தகப்பனும் ஒரு குழந்தைக்கு கொடுக்கணும். இதெல்லாம் தான் நாம் வளர்க்கணும். திருப்பி அந்த விவசாயி பையன் பேசுனதுக்கே நான் வரேன். பீமா வருஷன், தேவையில்லாத பொருட்களை எல்லாம் வாங்காதீங்க, கழிவுகளை சேர்க்காதீர்கள்னு சொன்னான். இது வேர் முதலில் பழகி கொண்டால் தான் விழுதுக்கு வரும். நம்ம காலத்துலலாம் வெளியில் போகிறோம், ஷாப்பிங் போகிறோன்னா லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. 10 பொருட்கள் தான் வாங்கணும்னா 10 பொருள் தான் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வரணும். அதில் ஒரு பொருள் கிடைக்கலன்னா அப்புறமா வாங்கிக்கலான்னு வந்துடுவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. கடைக்கே போகிறதில்ல, லிஸ்ட்டு போட்டால் தானே பொருள் வெளியில் வருது, வாசலில் வந்து நிற்குது. எங்கே? வீட்டில் சமைத்த பொருட்களை சாப்பிட குழந்தையை பழக்குவது உலக சாதனையாக இருக்குது. எல்லாமே வெளியில் ரொம்ப தூரம் போயிட்டோம். ஆனாலும் அம்மாவனுடைய கைமணம் குழந்தைக்கு மறக்காமல் இருக்கணும்னா வீட்டில் சமைத்ததை சாப்பிடுவதையும் குழந்தைக்கு பழக்குங்கள். தேவையில்லாத பொருட்களை நாம் முதல்ல வாங்கிறத குறைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பாக இங்கே இருக்கிற பெண்களுக்காக சொல்கிறேன். ஆண்கள் எப்பொழுதுமே அவ்வளவாக பொருட்களை வாங்குபவர்கள் கிடையாது. என்னுடைய பார்வை தவறாக கூட இருக்கலாம், அல்லது மிகச்சரியாக கூட இருக்கலாம். நாம் தான் நிறைய வாங்கிடுவோம். நம்ம பண்ணுற ஷாப்பிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ணு ஆசைக்காக ஒரு ஷாப்பிங். எங்கிட்ட இந்த கலர் இருக்குது ஆனால் இந்த டிசைனில் இல்லை அப்படின்றதுக்காக ஒரு பொருள் வாங்குவோம். கிச்சனில் வாங்குகிற பாத்திரத்துலேருந்து அப்படித்தான். நம்ம இந்த கிண்ணி பெருசாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி சின்ன சைஸ் தான் தேடுறேன் அப்படின்னு கேட்போம். இந்த மோல்டு இல்லை, இந்த ஃபினிஷ் இல்லை, இது நசுங்கி போச்சு, இது புதுசாக வேணும், கொண்டு வந்து அதே கிச்சனில் தான் திருப்பி வைப்போம். யார் கழுவி தொடச்சி வைக்கிறது? கொஞ்ச நாள் கழிச்சு பாத்திரமாக இருக்கும், எல்லாம் பழசாக போச்சு, எல்லாத்தையும் திருப்பி பாதி விலைக்கு போட்டுட்டு நான் புதுசு வாங்கிப்பேன். எதை உபயோகப்படுத்துகிறோம், எவ்வளவு சில பொருளெல்லாம் கடைசி வரைக்கும் பரன் மேலே இருப்பதே நமக்கு தெரியாமல் போகுது. எங்க இன்னைக்கு போய் ஒருத்தர் படனை திறந்து பாருங்களேன், என்ன பொருள் வச்சோம், இது நான் எப்போ வச்சேன்னே தெரியலன்ற மாதிரி பொருட்கள் நிறைய உண்டு.
எல்லா வீடுலையும் அடியில் ஒரு அலமாரின்னு ஒன்று இருக்கும். எந்த பீரோ திறந்தாலும் ஒரு அடி அலமாரி. அந்த அடி அலமாரியில் என்ன இருக்குன்னு ஆண்டவனுக்கே தெரியாது. எதை கிடைச்சாலும் கவரில் போட்டு திணிச்சு வச்சுருப்போம் தெரியுமா? இது எல்லாம் என்ன? நுகர்வு கலாச்சாரம். பார்த்ததை வாங்கிடணும், கண்டதை வாங்கிடணும். உபயோகப்படுத்துகிறோமோ இல்லையோ, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட பெருமை பேசுவதற்காகவும் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கள்ட்ட பெருமை பேசுவதற்காகவும் வாங்கிடும். இதை எப்போது வேர் நிறுத்துகிறதோ விழுது அதை பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். தேவையான பொருட்களை வாங்குவதுங்கிறது ஒரு விஷயம், அது தேவையான நேரத்தில் வாங்குவதுங்கிறது தான் அதை விட முக்கியம். பார்த்து சிக்கனமாக. என்ன 10 பேர் பார்த்தாங்கன்னா கஞ்சன்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னுடைய வாழ்க்கை நாம தான் வாழ்ந்தாங்க. இது நம்மளுடைய வாழ்க்கை. கட்டு செட்டாக வாழ்ந்தால் தான் அடுத்த தலைமுறைக்கு எதையாவது விட்டுட்டு போக முடியும், நல்ல விஷயங்களை. இன்னொரு மிகப்பெரிய விஷயம், இது இங்கே மேடையில் பேசவே இல்லை. குடிநீரை உபயோகப்படுத்துவதும் சரி, கழிவறையை உபயோகப்படுத்துவதும் சரி, அதில் இருக்கக்கூடிய ஒழுக்கம் இப்போ இருக்கிற சின்ன தலைமுறை வரைக்கும் தெரியணும் அப்படின்னா பெரியவங்க நாம் அதில் கொஞ்சம் மாறியாகணும். நிறைய இடங்களில் போயிருக்கிறேன், மருத்துவமனைகளை பார்த்துருக்குறேன், நிறைய கல்விக்கூடங்களில் பேச போயிருக்கிறேன், பொது இடங்களுக்கெல்லாம் பேச போயிருக்கிறேன். பெரியவர்கள் எத்தனையோ பேர் கழிவறையை சரியாக உபயோகப்படுத்தாமல் வெளியில் வரதை பார்த்துருக்குறேன். அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, கழிவறையை சுத்தப்படுத்த தான் ஒரு ஆள் இருக்காங்கல்ல, நம்மளுடைய கழிவுகளை நாம் கொஞ்சம் அடிப்படையாக சுத்தம் பண்ணிட்டு வந்தால் மேற்படி சுத்தத்தை பண்ண தான் ஆட்கள் இருக்காங்க. அவங்க நம்ம கழிவை சுத்தப்படுத்துறதுக்காக கிடையாது. யோசித்து பார்க்குறோமா? எவ்வளவு பொறுப்பில்லாத ஒரு நடத்தை தெரியுமா அது? யாருமே அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. இந்த சமுதாயத்தின் மீது கொஞ்சமாவது அக்கறை இருந்தாலோ, இல்லை சுற்றுப்புறத்தின் மீது அக்கறை இருந்தாலோ, கழிவறையை உபயோகப்படுத்துவதில் நாம் எவ்வளோ அக்கறை காட்டுறோம் அதை முதல்ல செய்யணும். இது வேருக்குத்தான் முதல்ல பெரும் பங்கு. அதெல்லாம் மாரல் சயின்ஸ் புஸ்தகத்தோடு போச்சு. கழிவறையை உபயோகிப்பதற்கு முன்னாடியும் பின்னாடியும் தண்ணீர் ஊற்றணும், கையையும் காலையும் சுத்தமாக கழுவணும். பெருந்தொற்று வரும்போது மட்டும் பயந்து செஞ்சோம், அதுக்கப்புறம் அதை விட்டுட்டோம்ல. அப்போ ஒழுக்கம் அப்படிங்கிறது தான் இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிற ஒரே விஷயம். எதுவாக அந்த ஒழுக்கத்துக்குள்ளே நீங்கள் எதை வேணால் கொண்டு வந்து சேர்க்கலாம். ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோம்னா, எங்கள் அப்பானா அவர் இப்படித்தான் இந்த விஷயத்தை செய்வார், எங்கள் அம்மா அவள் இப்படித்தான் செய்வார். நம்ம எஸ்ஓபின்னு சொல்கிறோம்ல, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மாதிரி, எங்கள் அம்மானா இந்த இவ்வளோ நேர்த்தியாக தான் இந்த விஷயத்தை செய்வார், என் அப்பா இப்படித்தான் செய்வார். அது குழந்தை மனசில் நம்மளை பற்றின பிம்பம் பதிகிற வயசு என்ன வயசு தெரியுமா? அதனுடைய 11 வயது. அடாலசன்ஸ், டீனேஜில் தான் அப்பா எப்படிப்பட்டவர் அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும். அப்பாவே சரியாக க்ளீனாக வச்சுக்க மாட்டார், அம்மாவே இது சரியாக தண்ணி ஊற்ற மாட்டாங்க, அம்மாவே பேசுவாங்க, அம்மாவே சுத்தமாக இருக்க மாட்டாங்க. நம்ம டீச்சர் அட்வைஸ் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. எங்கே தலைக்கவசம் அணிந்து கொண்டு தான் நீ பள்ளிக்கூடத்தில் 2 வீலரில் போகிறதா இருந்தால் போகணும்னு ஒரு 10வது 12வது படிக்கிற குழந்தைகிட்ட பாடத்தை எடுத்துட்டு அதே டீச்சர் சாயந்தரம் வீட்டுக்கு தலைக்கவசம் இல்லாமல் வண்டி ஓட்டிட்டு போகிறத ஒரு புள்ள பார்த்துச்சுன்னா அந்த டீச்சர் நடத்தின பாடத்தின் மீது என்ன நம்பிக்கை வரும்? டீச்சர் மீது என்ன மதிப்பு வரும்? எங்கே வரும்? அதெல்லாம் பாடம் வேற, வாழற வாழ்க்கை வேற. எப்போ நாம் சொல்வதற்கும் செய்வதற்குமான இடைவெளி நீண்டு கொண்டே போகிறதோ நம் மீது விழுதுகளுக்கான நம்பிக்கை சுருங்கி கொண்டே வரும். கொஞ்சம் நாம ஞாபகம் வச்சுக்கணும், மனசுக்குள்ள ஞாபகம் வச்சு என்ன சொல்கிறோமோ அதை செய்யணும். அதை செய்கிறோமா? கழிவறை குறிப்பாக திருப்பி அதே பாயிண்ட்டுக்கு வர, சுத்தமாக வைத்துக்கொள்வதை ஒரு குழந்தையிடமும் பழக்கங்கள், அது வேணும். ஹைஜீன். ஜப்பானில் பாரு அவன் எப்படி சுத்தமாக வச்சுட்டு போகிறான் பார், ரஷ்யாவில் பாரு அவன் எப்படி வச்சுட்டு போகிறான் பார், சைனாவில் பாரு அவன் எப்படி இருக்கான் பார். வெளிநாட்டை பார்த்து வாயை பொழுது அவங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளராகவே எத்தனை ஜென்மத்துக்கு நாம் வாழறது? நம்ம நாட்டை மாற்ற வேண்டாமா? இந்த இளைஞர்கள் சக்தி ஜாஸ்தியாக இருக்கிறது நம்ம நாட்டில் தான் டெமோகிராஃபி படி பார்த்தா. ஆனால் அந்த சக்தியெல்லாம் விரயமாக்கிடுறோமா, வீணாக்கிடுறோமா? அந்த சக்தி 100 சக்தி வாய்ந்த இளைஞர்களை கொண்டு வந்து கொடுத்துருங்க, நான் இந்தியாவையே மாற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு போனவர் சொல்லி 100 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. மாறிச்சா இந்தியா? மாறும். இதோ இப்போ வந்து பேசினாங்கல்ல, இவங்கெல்லாம் எதை பேசினார்களோ அதன்படியே செய்ய தொடங்கினால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூமி மாறலாம், இந்த சமுதாயம் மாறும், நிச்சயமாக மாறும். அதுக்கு வேர் நாமத்தான் செய்யணும். இந்த வேர் ஒரு ஆசிரியையாக இருக்கலாம், ஒரு அப்பாவாக இருக்கலாம், அம்மா, அக்கா, சகோதரி, தோழன், தோழி, சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, பாட்டி, எந்த உறவாக வேண்டுமானாலும் இந்த வேர் இருக்கலாம். சொல்லி கொடுக்குறவங்க எல்லாரும் ஆசிரியர் கிடையாதும்மா. யாரிடமிருந்து மற்றவர்கள் எதையாவது கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் ஆசிரியர். அப்போ நாம் என்ன கற்றுக் கொடுக்குறோம்? பொறுமை கற்றுக் கொடுத்துருக்கோமா? ஒழுக்கம் கற்றுக் கொடுத்துருக்கோமா? நன்றி உணர்வு கற்றுக் கொடுத்துருக்கோமா? விருந்தோம்பல் கற்றுக் கொடுத்துருக்கோமா? காத்துக்கிட்டு கற்றுக் கொடுத்துருக்கோமா? ஒன்றுமே வேண்டாம். 24 மணி நேரம் பொய் சொல்லாமல் இருப்பதற்கு கற்றுக் கொடுத்துருக்கோமா?
அப்போ அது வேறு மிகப்பெரிய பிரயத்தனம் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். எங்கே இன்னைக்கு பொழுது விடிஞ்சதுலேருந்து நான் திருப்பி இன்னைக்கு இந்த நாளை முடித்து படுக்க போகிற வரைக்கும் தன்னஞ்சறிவது பொய்யா இருக்க அப்படின்னு நான் இருந்து பார்க்குறேன் அப்படின்னு வள்ளுவனை ஒரு பக்கம் கையில் பிடிச்சிக்கிட்டு போங்க பார்க்கலாம். ரொம்ப கஷ்டம். தெரியாமல் பண்ணிட்டேன் போல இருக்கே இது நான் அப்படின்னு நாமளே வருத்தப்பட்டுடுவோம். அதெல்லாம் எப்படி பொய் சொல்லாமல் இருக்க முடியும்? நமக்காக என்ன தெரியுமா பண்ணுவோம்? பிறரை பாதிக்கக்கூடிய பொய், பிறரை பாதிக்காத பொய் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணிடுவோம். இதெல்லாம் ஒரு பாதிப்பே வராது. அதனால் இந்த பொய்யை சொல்லலாம். சில தப்பான விஷயங்களைத்தான் நாம் கரெக்டுன்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது சந்ததி சந்ததியாக வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. குறைந்தபட்சம் 24 மணி நேரம் இருக்கக்கூடிய வேர்கள் அத்துணை பேரும் பொய் இல்லாமல் இருக்கிறதுக்குன்னு ஒரு நாள் நினச்சி பாருங்களேன். சத்திய சோதனை அது, மிகப்பெரிய சோதனை. ஆனால் அதில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2வது நாள் நீங்கள் நினச்சாலும் பொய் சொல்ல வராது. 2வது நாள் வரவே வராது. இது பொய்யே இல்லை, நிஜம். ஆனால் உண்மையை மட்டுமே நாம் சொல்வதனால நமக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் இருக்க மாட்டாங்க. யதார்த்தவாதி, வெகுஜன விரோதி. அப்போ என்ன ஆகும்? அந்த உண்மையை சொல்வதற்கும் நமக்கு ஒரு ஒழுக்கம் வேணும். அடுத்தவங்க மனசு புண்படாமல் சொல்லிட்டா அது நல்லது. அதைத்தான் நாம் சொல்லணும். இங்கே இருக்கிற விழுதுகள் அதைத்தான் பார்க்கின்றன. இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நம்ம அம்மா அப்பா கிட்ட பேசும்போது என்ன தொனியில் பேசுகிறோமோ அதைத்தான் நம் விழுதுகள் நம்மகிட்டையும் போட்டு காமிக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கும் நம்ம அம்மா அப்பாக்குமான ஒரு உறவும் புரிதலும் வேறு. சும்மா இருப்பா, உனக்கு ஒன்றும் தெரியாது. நமக்கு 50 வயசு ஆயிருக்கும், அப்பாவுக்கு 70 வயசு ஆயிருக்கும், உரிமையில் பேசியிருப்போம். சரிடா கண்ணுன்னு அப்பா தலையை தடவிட்டு போயிடுவார். அதை பார்த்த விழுதுக்கு 5 வயசு நம்மக்கிட்ட நாளைக்கு பேசும், சும்மா இருப்பா, உனக்கு ஒன்றும் தெரியாது. அந்த வார்த்தையை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? குறைந்தபட்சம் அந்த சிசிடிவி கேமரா முன்னாடியாவது வார்த்தையை பார்த்து பிரயோகிக்க வேண்டும். ரொம்ப பார்த்து பிரயோகிக்கணும். 4 தடவை பார்த்து பிரயோகிச்சிட்டோன்னா 5வது தடவை பழக்கம் ஆகிடும். மீண்டும் மீண்டும் வருகிற கனவு தான் லட்சியமாகுங்கிற மாதிரி மீண்டும் மீண்டும் நம்ம நடத்தையை மாற்றிக்கிட்டே இருந்தால் அதுவே பழக்கம் ஆகிடும். அதுவே நம்மளுடைய குணாதிசயமாக மாறி போயிடும். செய்கிறோமா? அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. சரி, நேரம் இல்லைன்றோம் இல்லை, என்ன தான் பண்ணுறோம்? அந்த நேரத்தில் என்ன தான் பண்ணுறோம்? ஒரு நகைச்சுவையே கேட்பாங்க தெரியுமா? துணி துவைக்க மிஷின் வந்துடுச்சு, உங்கள் நேரத்தை குறைச்சிடுது. மாவரைக்க மிஷின் வந்துடுச்சு, உங்கள் நேரத்தை குறைச்சிடுது. சரி, அந்த நேரத்தெல்லாம் நாம் என்ன பண்ணோம்? என்ன செஞ்சோம்? அந்த நேரத்தை எதுக்காக செஞ்சோம்? வாசிப்பு அனுபவம். வேர்கள் தான் ஆரம்பிக்க வேண்டும். திருப்பி சொல்கிறேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இல்லை, இதற்காகவே நேரத்தை வீட்டில் ஒதுக்குங்கள். வீடுதோறும் சின்ன நூலகம் ஒன்று கண்டிப்பாக வேணும். எல்லா அம்மா அப்பாவும் செய்ய வேண்டிய விஷயம் இது. 4 புத்தகம் இருந்தால் கூட போதுங்க, அதுதான் உங்கள் வீட்டு லைப்ரரி. ஆண்டுதோறும் மாவட்டந்தோறும் இங்கே புத்தக கண்காட்சி நடத்தி கோடியாக புத்தகங்கள். எதுக்காக நம்ம போகிறோம் புத்தக கண்காட்சிக்கு? அங்கே எவ்வளோ பெரிய அப்பளம் விற்கிறாங்க, எவ்வளோ பெரிய பஜ்ஜி விற்கிறாங்க, யாரெல்லாம் வராங்க, யார் வந்து பேசுகிறாங்க, எந்த செலிபிரிட்டி வராங்க, எந்த சேனல்காரங்க வராங்க, எந்த யூடியூபர் வந்து பேசுகிறாங்க, அவ்வளோதானே. சரி, போகும்போது கையில் என்ன எடுத்துகிட்டு போகிறோம்? ஒன்றும் இல்லை. மூட்டு வலியில் நடக்க முடியாத ஏதோ ஒரு பாட்டியோ தாத்தாவோ ஆசைப்பட்டு அல்லது அந்த எழுத்துலகை சார்ந்தவர்களே ஏதாவது வாங்கிட்டு போனால் தான் உண்டு. சரி, பெருமைக்காகவாது புத்தக கண்காட்சிக்கு போகிறேன்னு ஒரு 4 புத்தகத்தை அள்ளிட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த புத்தக கண்காட்சிக்குள்ளே படித்து முடிச்சுடுறோமா? கிடையாது. அந்த புத்தகத்துக்கு குறைந்தபட்சம் அட்டையாவது போடுகிறோமா? அதுவும் கிடையாது. என்னங்க பண்ணுறோம்? அந்த புத்தகத்தை தெரியல, தேடுவோம். என்னைக்காவது ஒரு நாள் வீட்டை ஒழிக்கும் போது வரும், ஐயோ இந்த புத்தகம் இல்லை, வாங்கினேன் இல்லை, ஓடி போய் எழுதினவங்களோட ஆசிரியரோட கையெழுத்தெல்லாம் வேற நின்று வாங்கி ஃபோட்டோலாம் எடுத்திருப்போம். சரி, முதல் பக்கத்தை படிச்சிருப்போமா, முன்னுரை படிச்சிருப்போமா, அணிந்துரை படிச்சிருப்போமா? ஒன்றும் படிச்சிருக்க மாட்டோம். குறைந்தபட்சம் புத்தகத்தின் பேராவது ஞாபகம் இருக்குமா? மறந்து போயிடும் காலப்போக்கில். எதற்காக வாங்கினோம் அந்த புத்தகத்தை? ஆனால் குழந்தை மட்டும் வாசிக்கணும்னா பூச்சியை மருந்து வேரில் அடித்தாதான் திருப்பி சொல்கிற விழுது தெம்பா நிற்கும். அப்போ வீட்டில் நூலகத்தை ஏற்படுத்துங்கள். நல்ல எந்த உடனே சில பேருக்கு இப்போ ஒரு ட்ரெண்ட் என்ன தெரியுமா? நான் எந்த புத்தகத்தை படித்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம், எனக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுங்க. உனக்கு படிக்கணுன்ற ஆர்வம் வந்தாலே நீ வாழ்க்கையில் முன்னேறிடுவேன். நான் அவ்வளோதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீயா பார்த்து என்ன புத்தகம் படிக்கணுமோ படிக்கணுன்ற ஆர்வம் வந்ததுன்னா, 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் வந்தால் தேடல் நம்மிடமிருந்து துவங்க வேண்டும். திருப்பி யாரோ ஒன்று சொல்லி இதுதான் உனக்கு நீ படிக்க வேண்டிய புத்தகம் பரிந்துரைப்பின் பேரில் படிப்பதால் நமக்கு பெரிய லாபங்கள் ஒன்றும் வந்துடாது. நம்மளா தேடி படிக்கணும். அது வீட்டில் படிக்கணும். சேர்ந்து சாப்பிடுவது எப்படி கட்டாயமானதோ
இன்னைக்கு 2 பக்கமாவது படிச்சுட்டு படுக்கணும்னு ஒரு வேறும் முடிவு செய்தால் நாளடைவில் விழுது நம்மளை பார்த்து ஒரு பக்கமாவது படிக்கும். ஏன் படிக்கணும் தெரியுமா? படிக்கும்போது தான் தன் வயது ஒத்த பிள்ளைகளோடு பேசும்போது, நான் அந்த புத்தகத்தில் அதை படித்தேன்டா, இதில் இது கொடுத்துருக்கா, நல்ல விஷயங்களை பற்றி பேசுவதற்கு அந்த குழந்தைக்கு ஒரு களம் கிடைக்கும். இல்லைன்னா அது எதை பேசும் தெரியுமா? ரீல்ஸை பற்றி பேசும், மீம்ஸை பற்றி பேசும். தேவையில்லாமல் இப்போ திறந்து ஒரு பட்டன் அழுத்தினா காணக்கூடாத காட்சிகள் எல்லாம் நிறைய இருக்குது, அதை பற்றி மட்டும்தான் பேசும். அதை தான் பிஞ்சிலேயே பார்த்து வெம்பி போகும். அப்புறம் குழந்தை கையை விட்டு போனதுக்கப்புறம் அழுது பிரயோஜனம் இல்லை, கத்தி பிரயோஜனம் இல்லை. அது எங்கே போகுது, என்ன பண்ணுதுன்றத ஒரு நாளும் கண்காணிக்க வேண்டியது நாம. அதுக்காக போலீஸ்கார மாதிரி வேலை பார்க்க முடியுமா? பார்த்து தான் ஆகணும். சமுதாயம் நல்லா இருக்கணும்னா, போலீஸ் பாதுகாக்கணும்னா, வீடு நல்லா இருக்கணும்னா நாமத்தான் பார்த்தாகணும். வீடு நல்லா இருக்கணும்னா வேறு தான் விடிய கண்ணு முடிச்சு பிள்ளைய பார்த்தாகணும். பெற்றுட்டோம் இல்லை, ஏன் அதை நம்ம பார்க்கறது இல்லை? சல்லிஸா தானாக மடிமேல வந்து விழுந்ததுனால சில பேருக்கு அதோட அருமை தெரியறதில்ல. நின்று பாருங்க, தவம் இருக்கிறாங்க, குழந்தைகளே இல்லாதவங்க ஐவிஎஃப்காக போய் நிற்கிறாங்க தெரியுமா? லட்சத்தில் கொடுத்துட்டு ஒரு குழந்தை கிடைக்காதான்னு அவங்க அப்போ என்ன வேண்டுறாங்கன்னா, ஒரு குழந்தை போதும், அறிவாளி குழந்தை வேணும், ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற குழந்தை வேணும், நீட்டில் பாஸ் பண்ணுற குழந்தை வேணும்லாம் கேட்கறதில்ல, குறைந்தபட்சம் ஒரு குழந்தை வேண்டும், அவ்வளவுதான். போய் நிற்கிறாங்கல்ல, கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும் குழந்தையின் அருமை. நமக்கு மடிமேல வந்து விழுந்த வரம் அது, அதனால் அருமை தெரியறதில்ல. அதுக்குள்ளே என்ன புதஞ்சிருக்குன்னு பார்க்குறத விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிறதோட அது என்ன குறைவாக இருக்குது, நம்மளோட பக்கத்தில் இருக்கிறது எதில் நிறைவாக இருக்குன்னு அனாலிசிஸ் பண்ணி கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்த்து வாழ்க்கையை நாம் கொஞ்சம் நாமளே கசப்பானதாக மாற்றிக்கிறோம். அப்போ வாசிக்கணும் அப்படிங்கிறது வீட்டில் குழந்தைக்கு வரணும்னா அம்மா அப்பா வாசிக்கணும். எதை வேண்டுமானாலும் நல்ல விஷயங்கள் வாசித்ததை குழந்தையோடு பகிருங்க, சாப்பிடும்போது பேசுங்க. இது 10 நாள் கஷ்டமாக இருக்கும் குழந்தைக்கு, 2 மாதம் கூட கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு என்னம்மா ஒன்றும் புதுசாக படிக்கலையா, நீ சொல்லவே இல்லை ஒன்றும் அப்படின்னு புள்ள கேட்கும். அது கேட்க வர வரைக்கும் நாம் விடாமல் அதை செய்கிற ஒழுக்கம் நமக்கு முதல்ல வளரணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் சின்னதும் பெருசுமா நம்மளுடைய அம்மா அப்பாவிடம் நாம் பேசும்பொழுது நம் தொனி ரொம்ப 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 அவசியம். நிஜமா சொல்கிறேன், வயதான அம்மாவையும் அப்பாவையும் வைத்து பார்த்து கொள்கிற ஒரு பாங்கு நிறைய வீடுகளில் குறைஞ்சி போச்சு. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளால் பார்க்க முடியலன்ற ஒரு நல்ல காரணம் சொன்னாலும், உள்ளூர்லேயே அம்மா அப்பாவோடய இருக்கிற குழந்தைகள் எல்லாம் அம்மாவும் அப்பாவும் சத்து எதுவும் இல்லை, சக்கையாக ஆயிட்டாங்கன்றதுக்கு அப்புறமா பார்த்துக்கிறதே கிடையாது, குறைஞ்சிக்கிட்டே வருது. தாத்தா பாட்டி உங்கள் வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்கிற குழந்தைகள் இன்றைக்கி நிறைய. கால் உடைஞ்சி கையடைஞ்சு போன சேரு டேபிள் மாதிரி முடங்கி போய் மூலையில் போய் உட்கார்ற தாத்தா பாட்டிகள் நிறைய இருக்காங்க, பார்த்துக்கிற ஆள் இல்லைம்மா. வேர்கள் எப்போது தன்னுடைய வேர்களை பார்த்து கொள்கிறதோ அப்போதுதான் நம் விழுதுகள் நம்மை பார்த்து கொள்ளும், நம்மளை பார்த்து தான் வளரும். அந்த விழுமியத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நாம். தாத்தாவாகட்டும் பாட்டியாகட்டும் முடியல, ஓடி உழைச்சவங்க ஒரு இடத்துல ஓஞ்சி தான் போவாங்க. அந்த நேரத்தில் நாம் சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிறோமா, சடுன்னு பேசாமல் இருக்கோமா, கடிஞ்சிக்காமல் இருக்கோமா, எப்படி இருக்கோம், அவங்கள எப்படி பார்த்துக்கிறோம்? அந்த மாதிரி இல்லாமல் போனதுனால தான் யாரோ ஒருத்தர் 2 பேர் இப்படி பார்த்துக்கிறதெல்லாம் காணொலியாக வருது. இவரை பாருங்கள், இவர் தாயையும் தகப்பனையும் எப்படி பார்த்து கொள்கிறார் என்பது எவ்வளோ கேவலமான விஷயம். பெற்ற தாயும் தகப்பனையும் பார்த்துக்கிறதுக்கு யாராவது ரீல்ஸ் எடுத்து போடணும், யாராவது இன்ஸ்டாவில் போடணும், ஷார்ட்ஸ் போடணும், அதை வைரல் ஆக்கணும். வலி இல்லை இது? எந்த தாயும் தன்னுடைய குழந்தைய பார்த்துக்கிறத ரீல் எடுத்து போடுவாளா? போட மாட்டா. அதே மாதிரி தான் நம்மளுடைய அம்மா அப்பாவை நாம் எப்படி கவனித்துக் கொள்கிறோம். அவங்களுக்கு முடியாத வயசில் ஒரு கதை உண்டு தெரியுமா? இந்த திருவோட நான் எடுத்து வச்சுக்கிறேன்ப்பா, உனக்கு வயசான காலத்தில் உதவுன்னு குழந்தை சொன்னானே, அதே மாதிரி தான். பார்த்துப்பா, இந்த சிசிடிவி கேமரா பயங்கரமானது. நம் நடத்தையை நாம் மாற்றிக்கொள்ளாவிட்டால் வேர்கள் எல்லாம் கொஞ்சம் நிதானிச்சு முழிச்சுக்கிட்டு தன்னைத்தானே தட்டி சரி செஞ்சு எடுக்கலைன்னு வச்சுக்கோங்க, விழுதுகள் எல்லாம் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கும். நீ வாழ்ந்தது சரின்னு நினைக்கிறியா, எங்கிட்டேருந்து எப்படி நீ எதிர்பார்க்குறேன்னு ஒரு கேள்வி கேட்கும். துவண்டு போன வேறா நம்மளால் நிற்கும்பொழுது கேள்வியையும் எதிர்கொள்ள முடியாது, தன்னிச்சையாகவும் நம்மளால் வாழ முடியாது. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் விழுமியங்கள் ஒரு சின்ன 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 செயல் நாம் நகர்த்துற ஒரு காயையும் அந்த விழுதைத்தான் பாதிக்கும். ஒன்றுமே வேண்டாம். ஒரு அப்பா கிட்ட ஒருத்தர் சொல்கிறார், ஒருத்தர் கேட்குறார்,
நீங்கள் நல்லவனா கெட்டவனா சார் அப்படின்னு கேட்குறாரு. அந்த அப்பா எப்படிங்க, நான் ஒரு பெண்ணை பெற்றவர் அவர், நான் எப்படிங்க நல்லவனா கெட்டவனா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லவனாக இருப்பேங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் நான் கெட்டவனாக இருப்பேங்க அப்படின்னு அவர் மொட்டையாக சொல்கிறார். திருப்பி ஒரு கேள்வி கேட்குறாரு, அப்படி இல்லை, உங்ககிட்ட ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கெட்ட பழக்கம்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் எப்படிங்க பொது வழியில் சொல்ல முடியும்? பதில் நேரடியாகவே அவர் சொல்லவே இல்லை. கடைசியாக அந்த கேள்வி கேட்குற ஒரே ஒரு கேள்வியை கேட்குறாரு, ஒன்றும் இல்லைங்க, உங்களை மாதிரியே ஒரு ஆண் மகன் உங்கள் மகளுக்கு கணவனாக வந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீர்களான்னு கேட்டார். எப்பேற்பட்ட கேள்வி தெரியுமா அது? அப்போ அவர் சொல்கிறார், இல்லை ஐயோ என்கிட்ட நிறைய மாற்றிக்க வேண்டிய குணம் இருக்குது, என்ன மாதிரி ஆள் வேணாம், இன்னும் கொஞ்சம் நல்லவனாக வந்தால் தேவலைன்னு சொன்னார். உள்முக பயணம் பண்ணி பார்க்கணும். பிறரை பூத கண்ணாடி வச்சு அவங்கக்கிட்ட என்ன தப்பு இருக்குன்னு பார்க்குறதுலேயே 23 மணி நேரத்தை கழிச்சிடுறோம் இல்லையா? அந்த பூத கண்ணாடியை ஒரு நிமிஷம் இப்படி உள்ளே விட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய சுயரூபம் எல்லாம் விஸ்வரூபமாக கண்ணு முன்னாடி வந்து நின்று பயமுறுத்தும். இவ்வளோ வக்கர குணம் என்கிட்ட இருக்கா, இவ்வளோ காழ்ப்புணர்வு என்கிட்ட இருக்கா, இவ்வளவு மோசமான எண்ணங்கள்லாம் எனக்குள்ளே இருக்கா அப்படின்னு நமக்கு நாமே பார்க்க வரும்போது தான் வெளியில் சொல்ல முடியாமல் திருடனை தேள் கொட்டின மாதிரி நிற்போம். அப்போ தான் தெரியும் நமக்குள்ளே எவ்வளவு மாற்றங்கள் வரணும். இத்துணை மாற்றங்களையும் வேரிலிருந்து நாம் ஆரம்பிக்கும் பொழுது தான் நம் வழியாக வந்த ஒரு விழுதும், அந்த விழுது ஒரு காலத்தில் வேறாக மாறிடும். அதுக்கு நிறைய விழுதுகள் வரும். சந்ததி சந்ததியாக நாம் விட்டு செல்வது என்ன தெரியுமா? குடும்ப சொத்து கிடையாது. நாம் விட்டு போவது எல்லாமே வாழ்க்கையின் விழுமியங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், ஒழுக்கங்கள். இதை மட்டும்தான் விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டோன்னா இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சரி, ஒரு சின்ன நடத்தையின் மாற்றத்தையாவது இன்றிலிருந்து கொண்டு வர முயற்சி செய்யுங்க. சின்ன விஷயம், குழந்தைகிட்ட லூசா நீ அப்படின்ற வார்த்தையாவது குறைந்தபட்சம் சொல்லாமல் இருப்பதற்கு இன்றிலிருந்து பழகிக்கொள்ளும். அந்த வார்த்தை வலிமா, பைத்தியம் மாதிரி பேசினதே பேசிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி குழந்தைகளை பார்த்துருக்கீங்களா? அந்த குழந்தைக்கு அம்மா அப்பாவாக இருந்திருக்கிறீங்களா? பொது வெளியில் வாயில் உமிழ்நீர் சுரந்துக்கிட்டு எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கிற குழந்தைய கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அது போடுற சத்தத்தில் இவங்க கூனி குறுகி கஷ்டப்படுற அம்மா அப்பாவெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா அந்த வார்த்தையை பேச மாட்டோம். அந்த குழந்தைய வைரமாக வளர்க்குது அந்த அம்மா. நல்லா இருக்கிற பிள்ளைய பார்த்து நீ பைத்தியமான்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். வார்த்தைகளை கொஞ்சம் மாற்றி பிரயோகிக்க பழகிக்கொள்ளும். நல்ல வார்த்தைகள் இருக்குது. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, கோடான கோடி நல்ல வார்த்தை இருக்கு. தேடி 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 சபரி கடிச்சு பார்த்து ராமனுக்கு இந்த பழம் இனிக்கும் கொடுத்தா இல்லையா? அந்த மாதிரி நாம் இது நல்ல வார்த்தைன்னு தேடி தேடி பார்த்து பேச ஆரம்பிக்கும்பொழுது விழுதுக்கு தானே அது போய் சேரும். நாம் கொண்டு போய் சேர்க்கவே வேண்டாம். அதனால் நாம் கொஞ்சம் வேர் மாறிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம் வழியாக வருகிற விழுதுகள் அவை நாளை வேறாய் மாறி அதுங்களுக்கெல்லாம் விழுது வரும் இல்லை, சந்ததி நல்லபடியாக போய்கிட்டே இருக்கும். சின்ன மெனக்கடல்கள் தான், சின்ன மெனக்கடல் தான். அந்த மெனக்கடலை நம்ம தரப்புலேருந்து நாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா நம் வழியாக போகிற வேர்களும் அந்த விழுதுகள் பார்க்கின்ற சமுதாயம் எல்லாமே ரொம்ப அழகாக மாறிடும்னு சொல்லி, நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கையோடு இருங்கள்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.